ஓகே, அது மொத்தம் நிறைய பேர் வந்துட்டு இந்த கூலர் வாங்கியிருக்கீங்க. OnePlus கூலர் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ப்ரோ. ஹைப்பர் வாய்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃபோனு, ஆனால் ஃபோன் உடஞ்சி போச்சான். இல்லை ஒரு சோகம் தெரியுமா? நத்திங்க்கு எதாவது ஆகுதா? ஏன் 6 இடத்துல அவனோட டிவிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். சூப்பர். விவோ V60ல ரியர் கேமரா ரொம்ப ஒஸ்டர். என்ன ப்ரோ இது? அப்டேட் தான் ப்ரோ, அதுதான் ப்ரோ பிரச்சனை. அதானே சொல்கிறேன். V60 நான் இன்னைக்கு காலைல ட்விட்டரில் தான் போட்டிருந்தேன். 80,000 90,000 நான் அஃபோர்டபுள்னு சொல்லக்கூடாது. வாயிலடி டு சேஞ்ச் த டிஸ்பிளே தே செட் இட் வுட் காஸ்ட் 48K அப்ராக்சிமேட்லி. அடுத்து பார்த்தீங்களா ரெட்மி நோட் 17 பார்த்தேன். ஆமாம் 6 Gen 5 9000 mAh ப்ரோ ப்ளஸ் புதுசாக அனுப்பிடும் ப்ரோ. எதுவும் ஆகாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எஸ், எனக்கு என்னன்னா போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். எலே 10 ப்ரோவா? அதில் ப்ரோ அவன் இன்டர்நெட் இருந்தால் வேலை செஞ்சான். லாட் ஆஃப் பிக்சல் ரெஃபரன்சஸாக இருக்கு இன்னைக்கு. சரி பொறுங்க, இன்டர்நெட் இருந்தால் தானே வேலை செய்யறான். இவனும் எப்படி 110 பிடிக்கிட்டாருங்க ஒரு வாரத்துலயே. இது இப்போ என்ன பண்ண வந்துருமா? இதுவும் வந்துட்டு அழ முடியாது, பவர் ஆஃப் பண்ணுமா, நீயே பவர் பட்டன் போட்டு அழுத்துன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லையா அப்படின்னு கேட்கும். காமன் டெம்ப்ளேட் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு வரேங்க. Hey Jimmy, help me get this device rebooted. Hey, restarting your device. என்னதுங்க? சரி பொறுங்க. ப்ரோக்கு மட்டும் தனியா? அப்படிலாம் இல்லையே ப்ரோ, எல்லாருமே அப்படிதானே வேலை செய்வானுங்க. இதெல்லாம் வராது ப்ரோ. பொறுங்க பொறுங்க இங்கே வரேன். ஹே ஜிம், ஹே கூகுள், ரீஸ்டார்ட் திஸ் டிவைஸ். என்ன எனக்கு வருது? ஜெமினி மாஸ் பண்ணுது. அப்போ அடா கருமா, பிக்ஸ்பி பாருங்க. மை ரீபூட் திஸ் டிவைஸ். ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ. ஹே ஜெமினி ரீபூட் திஸ் டிவைஸ். ஏ ப்ரோ, ரீபூட் திஸ் டிவைஸ். சைனீஸில் வரல. இப்போ இந்த ஃபோன்லாம் வரலங்க. சைனீஸில் வரல. சாம்சங்கில் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஜெமினி உங்கள் இதில் ஒர்க் ஆகிற மாதிரி அப்படியே ஒர்க் ஆகுது. அப்போ கூகுள் கூட மாமா மச்சனா இருந்தால் வரும். ரீபூட் திஸ் டிவைஸ். அழகாக காட்டிட்டானே. சாதனத்தை மறுதொடக்கம் ரீஸ்டார்ட் செய்வதற்கான பவர் மெனுவை திறக்கிறேன். எப்படி தமிழில் மறைச்சு திடீர்னு? என்ன ப்ரோ மாஸ் காட்டுறீங்க? நானும் மாஸ் கட்டல. சாதனத்தை ஆக மொத்தம் இந்த கம்பெனி சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த பண்றானுங்க. சூப்பராக பண்ணுறான். அந்த ஏஐ அசிஸ்டன்ட்டு அது மட்டும் தான் பண்றான். இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்மளே சும்மா நல்லா ஒர்க் ஆகுது. அதான் இலேட்டு. ஜெமினி பயமுள்ள பரவாயில்ல. சரி இன்டர்நெட் இல்லைன்னா இவன் வந்து மண்ணக்கோவம் தான் நினைக்கிறேன். இன்டர்நெட் தான் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. கனெக்ட் இன்டர்நெட் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுது. அது ரீபூட் திஸ் டிவைஸ். அதான் வருது. அதான் பேசிக்காக நெட் கனெக்ஷன் வேணும் ஜெமினி ஒர்க் ஆகிறதுக்கு. ஃபோனை ரீபூட் பண்ணு. ஃபோனை இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க்கே பண்ணுவேன்ருச்சு ப்ரோ. ஒர்க் ஆக அப்படின்ருச்சு. நைஸ். சரி இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டேன். தமிழில் சொல்லி பாரு. ஜெமினி இந்த ஃபோனை ரீபூட் பண்ணு. வாவ், மெனுவை திறக்கிறேன். பவர் ஆப்ஷன் மெனுவை திறக்கிறேனா? இதோ சூப்பரா வருது ப்ரோ. பவர் ஆப்ஷன் மெனுவை திறக்கிறேன். செம்மையா இருக்குது. சரி அந்த ஒரு விஷயம் தாங்க நல்லா இருக்கு. அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம், அவ்வளோதான். வேற என்னதை சொல்ல. சிங்க் ஆக ஆரம்பிச்ச உடனே லைட்டா இந்த சூடு தெரியலாம். நான் வரேங்க சூடா அப்படின்னு. அதான் இது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாதான் வேலைக்கு ஆகும். அடுத்த ஜென்ரேஷனில் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஆமாம். ஃபர்ஸ்ட்டுங்க முகமது அஸ்லாம் அப்படிங்கிற நண்பர் வந்து, நான் டெலிவரி பார்ட்னர் ஜாப்ல தான் ப்ரோ இருக்கேன். 11 to நீ தானா டொயம் பிக்சல் மாசா பரவாயில்ல பொழைச்சி போ. அந்த ஒரு விஷயத்தில் ஒன்று பாராட்டி விடுறோம். நான் டெலிவரி பார்ட்னர் ஜாப்ல இருக்கேன். 11 to 3 PM ஷிஃப்ட் ப்ரோ. மொபைல் பயங்கரமாக ஹீட் ஆகும். ஓஹோ மத்தியானம். சாம்சங் F16 628 GB வச்சுருக்கேன். சன்லைட்டில் 1 வீக் கஷ்டப்பட்டு ஆல்டர்னேட் சொல்யூஷனில் கூலர் வீடியோ பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் பட்ஜெட் தேடும்போது NU அதான் நூறு ரிபப்ளிக் அந்த பிராண்டில் மேக்ஸ் கூலர் 15 வாட்டு வாங்கினேன். இன்ஸ்டாமார்ட்டில் 650 ருபீஸ்க்கு வாங்கினேன்.
யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல டிஃப்ரென்ஸு. இப்போ ஃபோன் நல்லா யூஸ் பண்ண முடியுது. பிஃபோர் வித்தவுட் கூலர் மொபைல் ஆப்பு யூஸ் பண்ண முடியாது ப்ரோ. கார் என்னது முடியாது. ஓ கற்காலத்துக்கே கூட்டு போச்சான். அவ்வளோ செம்ம ஹேங்கு. ஓகே ஓகே. ஆமாம், இப்போ மொபைல் கூலரோட யூஸ் பண்ணும்போது அப்புறம் தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. மொபைல் கூலர் டெலிவரி ஜாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அது ஒரு யூஸ் பண்ண ஃபோன் F16 அதெல்லாம் பேசிக் ப்ராசஸர் தான் இருக்கும். என்ன இருக்கும் 1330 அப்படி இல்லைன்னா 6300. ஆமாம் ஆமாம், தடி குழுந்தா இதுதான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஷ் ரத்னம். ரத்னவேல் பயங்கரமான நேம் தான் அது. ஆண்டவரே OnePlus கூலர் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி 500க்கு ஒரு கூலர் வாங்கினேன். அது சுமாராக இருந்துச்சு. ஃபெல்ட் நோ டிஃப்ரென்ஸ் வித் அண்ட் வித்தவுட் கூலர். இப்போ நான் சார்ஜ் போடும்போது அதை போட்டு விட்டுடுறேன். ஃபோன் ஹீட் ஆகுது. ஆகாது இல்லையா? ஃபோன் ஹீட் ஆகாது. நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்போது ஹீட் இல்லாதனால சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக யூஸ்வலாக would like to boostன்னு வரும். பட் F7 சென்ஸ் பண்ணுது. ஆக்சுவலாக வித்தவுட் கூலர் ஃபோன் வில் வார்ம் அப். வித்தவுட் சீலிங் ஃபேனு வித் கூலரு நோ ஹீட். உங்களுக்கு தெரியும் ஹீட் ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் குறையும்னு. அந்த இஷ்யூ எதுவுமே இப்போ இல்லை. நான் BGMI ஆடுவேன். அந்த கூலரை அட்டாச் பண்ணி விளையாண்டு பார்த்தேன். வித் கூலர் கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சது இன் மெட்டல் ஃப்ரேம். பட் கூலர் ஒரு சில இடத்த டச் பண்ணுறப்ப தட்டுற மாதிரி ஃபீல் ஆகிட்டு அண்டு கேம் விளையாடுறப்ப இருக்க ஹீட் நார்மலாக இருக்கிறனால சார்ஜிங் டைம்லாம் மட்டும் கூலரை போட்டு விட்டுறேன். ஸோ கேம் ஆடும்போது வந்து இவருக்கு ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகலை. அதனால என்ன பண்ணிடுறாரு, கேம் ஆடும்போது கூட அப்படியே விட்டுறேன். பட் சார்ஜ் போடும்போது நான் கூலரை போட்டு மறக்காம போட்டுறேன் அப்படின்றாரு. ஓகே, அது மொத்தம் நிறைய பேர் வந்துட்டு இந்த கூலர் வாங்கியிருக்கீங்க. OnePlus கூலர் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ப்ரோ. அப்புறம் வந்து கினோ என்னது ப்ரோ அது நேம்? கினோனா எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் அனிமேவா இருக்கும். கினோ அப்படின்னு வந்து ஒரு பேருங்க. பிரதர் கேன் யூ ட்ரை த யூ கிரீன் MX Studio Pro? என்னது ப்ரோ இது? ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ். இட் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா டைரக்ட்லி. மஸ்ட் ட்ரை இஃப் யூ ஹேவ் அ சான்ஸ் டு பை தட். LDAC ஹைரஸ் வயர்லெஸ் வயர்டு 40mm டிரைவர் 12mm ட்வீட்டரும் இருக்கும் அதுலயே. ஓகே, அப்போ செமையா இருக்குமே. ஆமா, ஓவர் ஹெட்ல நம்ம பார்த்துருப்போம். மல்டி டிரைவர் வந்து ரொம்ப ரேரா இருக்கு. ஆமா, ஒரு ஓவர் ஹெட்ல மல்டி டிரைவர் சொல்றாங்க. ஹைரஸ்லாம் தராங்களே, வயர்ட்லயும் தரான் வயர்லெஸ்லயும் தரான். நம்ம எல்லாத்துலயும் இந்த 40mm இருக்கும் ப்ரோ. அதனால பேஸ் பொங்கணும். கரெக்ட். இதுல 12mm ட்வீட்டர் இருக்கிறது தான் அல்ட்டியா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வைடர் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கும். கரெக்ட். நல்ல விஷயம், அற்புதமான ஒரு ஃபேக்ட். iTunes ப்ரோவா? ஆமா, iTunes Max 6ல ப்ரோவா? ஆமா, Max 6 Pro. ஓகே. ஸ்ரீலங்கன் மணியில் 20,000 வருது. அப்போ நம்ம ஊரில் ஒரு 10,000 அந்த ரேஞ்ச் வருமா? வரலாம். பார்க்க சோனி மாதிரியே இருக்கு. ஆமாம், ரொம்ப ப்ரீமியமாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூக்ரீன் இந்தியா அவன்கிட்ட இருக்கா? இருக்கானா? இந்தியாவிலே இருக்கேன். இல்லை, iTunes Max 3 இது Max 6. ஆமாம், Max 6 புதுசு. Max 3 ரொம்ப பழசு ப்ரோ. 11K Max 3. அப்போது சைனாலேருந்து அந்த மாதிரிலாம் அதான் நம்ம ஊரில் இல்லைன்ட்டாங்கல்ல. ப்ரீமியம் ஹெட்ஃபோன்ஸ் BNO மாதிரியே இருக்குது. Bang & Olufsen மாதிரி பண்ணியிருக்கான் டிசைன். அப்படியே அதே மாதிரி நல்லா அந்த வெண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கு. சைடில் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே ப்ரீமியமாக இருக்குது. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. 8 hours ப்ளேபேக்கு. 8 hours. ஆமாம், சார்ஜிங் டைம் 1.5 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. 135 grams தான். வெயிட் கம்மியாக இருக்குது ப்ரோ. ஏன்னா சோனி சென்னைஸ் எல்லாம் 200 grams கிட்ட வரும். 130 gramsன்றது பயங்கரம். டியூவல் ஹைரஸ் சர்டிஃபைடு தான் சொல்கிறாரு அவர். ஒயர்ட்லேயும் சரி ஒயர்லெஸ்லையும் சரி. LDAC இருக்கு, லாஸ்லெஸ்க்கு. அங்கே பாருங்க ப்ரோ, பேட்டரி லைஃப் 120 hours வரைக்கும் கொண்டு போகலாம். ஏன்சி இல்லைனா ஏன்சியோட 8 hoursனா கிரேசி. 10 minutesல 5 hours சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங். அது ப்ரோட்டீன் லெதர். இதுதான் அந்த லெதர் பார்த்தாலே தெரியுது டிஃப்ரெண்ட்டாக. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குல்ல. இவ்வளோ பண்ணுறானே. என்ன ரேட்டு? 18,900. We accept brand transfers. ஓகே, அரௌண்ட் 8. ப்ரோ அது ஸ்ரீலங்கான்னு போட்டிருக்கு ப்ரோ. கரெக்டு தான். அதான் 19,000 அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் வருது. ஆமாம். அப்போ INR எவ்வளோ வரும்னு தெரியலையே. சரி, ஓகே. ஸ்ரீலங்காவில் இருக்குது. அப்போ நம்ம நண்பர்கள் யாராவது ஸ்ரீலங்காவுக்கு டூர் போனாங்கன்னா வாங்கிட்டு சொல்லலாம். கரெக்டு தான். என்ன ஸ்ரீலங்காவில் இருக்குது, இந்தியாவில் இல்லை. இது ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று கொண்டு வரலாம். ஆமாம், கொண்டு வந்தாங்கன்னா. ஆனால் யூக்ரீன் அவன் பண்ணல. அந்த பிராண்டே அவங்க கொலாப் இல்லையே. அதாவது அந்த பிராண்ட் அவங்க பிளாட்ஃபார்மில் விற்கல. யூக்ரீன் சூப்பர் ப்ரோ. அமேசான் தான் ப்ரோ. வேற லெவலில் ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் பார்க்குறோம் இது எங்கேயாவது கிடைக்குதான்னு. கஷ்டம்தான் தெரியுது. அவர் யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதான் உங்கள் ரிவ்யூ இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள். ஓகே, வேதகிருஷ்ணன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, I am using Pixel 8a. Definitely useful. I am using for my Pixel 8a. இது கூலர்.
ஐ எம் நாட் அ கேமர், பிக்சல் ஆர் நாட் ஃபார் கேமிங், பட் சார்ஜிங் கெட்ஸ் ஃபாஸ்டர், பிலீவ் ஆர் நாட் மொபைல் கெட்ஸ் ஸ்பீடு. சரி, 4 பேருக்கு நல்லது நடக்குது. அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, நம்ம மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு இந்த கிரெடிட்ஸும் யாருக்கு போகுது? வெங்கி ப்ரோ தானே. ஆமா ப்ரோ கிடைச்சது ப்ரோ, யூஸ் பண்ணவே இல்லை. வந்த புதுசுல சும்மாவே இருந்துச்சு, யூஸே பண்ணல. அப்புறம் இவர் யூஸ் பண்ணிட்டு பயங்கரமா இருக்குன்னாருன்னா நான் உடனே வாங்கினேன், பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு. கிரேசி, சீரியஸா செம ப்ராடக்ட். இதில் ஹைலைட் என்னன்னா போட்டிருக்கிற எல்லா டிவைஸ்லையும் ஒர்க் ஆகிறான் பையன். ஆமாம், பிக்சல் தான் செம ஸ்ட்ராங், மேக்னெட் பிக்சலில் டிபுக்குன்னு ஒட்டிக்குவார் தலைவர். எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குங்க. ஓகே, அடுத்து மிக்கி ஜேம்ஸ் ஆல்வின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐ பாட் சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 5 used, super bro, and I am also using nothing phone too. After using Xperia and coming again to nothing feels more premium. ஏன்னா அவனோட பேர் போன்ஸாக இருக்கும்ல சோனி. இது அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, எவ்வளோ பெரிய டப்புன்னு வந்து என்ன இவ்வளோ நேரம் சவச்சிட்டு இருக்காரு அடிச்சிட்டீங்க. அப்படிலாம் இல்லை, ரொம்ப நேரம் சவச்சிட்டே இருந்தாரு. கமான் வேலு கமான் தூ இந்த வீட்டார். நான் வந்து சோனி ஏதாவது பெருமையாக சொல்ல போறாருன்னு நினச்சேன் ப்ரோ. இத்தனைக்கும் எக்ஸ்பீரியா வந்து உங்களுக்கு 8 Gen 2 ஆச்சே ப்ரோ, அப்பயுமா கேவலமா இருக்கு. ஏன்னா 8+ Gen 1 தான் உங்களுக்கு நத்திங் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு போல. ஓஎஸ் கரெக்ட் ப்ரோ. எனக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து என் மைண்டில் வந்து டிங் இடிச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஃபோன் வித் 21:9 எக்ஸ்பீரியா லைன் பிளே எக்ஸ்பீரியா 5 தான், ப்ளஸ் 3.5mm ஜாக்ல ஆடியோ வேற லெவலு. கேமராவில் கண்டிப்பாக வந்து சப்ஜெக்டிவ், எக்ஸ்பீரியா கேமரா எல்லாருக்கும் பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கம்ப்ளீட்டாக ஃபோனே கேவலமாக இருக்குன்ட்டிங்களா, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. சரி ஓகே, என்னையா அப்படின்னு வேறு இருக்குல்ல, நம்மளால் வந்துட்டாரு. என் ஃப்ரெண்டு போக்கோ F5 யூஸ் பண்ணுறான், பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுவான், டெய்லி புலம்பிகிட்டே இருப்பான், ரெண்டர் ஆகலை, FPS மெயின்டைன் ஆக மாட்டேங்குதுன்னு. 2 days முன்னாடி ஐப்ரோஎஸ் அப்டேட் வந்துச்சான், மொபைல் பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணால் பங்கமாக இருக்குன்னு சொன்னான். ஸ்டேபிள் FPS, நோ ஹீட்டிங் அண்ட் நோ ரெண்டர் இஷ்யூ. இதில் என்ன சோகம்னா டுடே மொபைல் கீழே விழுந்து வாயை பொழந்துருச்சு. பாவம் அழுதுட்டு இருக்கான்னு சிரிச்சிட்டு போட்டிருக்காரு ப்ரோ. ஹைப்பர்வைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃபோனு, ஆனால் ஃபோன் உடஞ்சி போச்சான். இல்லை ஒரு சோகம் தெரியுமா, நம்ம பேசாம ஒரு F5 எங்கேயாவது கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? ஏன் தெரியும்ல, இது ஹெட்ஃபோன் ஜாக்கா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குது தெரியும். நான் உங்கள் பழைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதில் போட்டிருப்பீங்க. F5 எங்கேயாவது கிடைக்குதுன்னு பார்த்தா கிடைக்கும். F5 இன்னொரு டெஸ்ட் தெரியும்ல, 12/12. ஆமாம், அது கொஞ்சம் அது ஒரு அபூர்வ பிறவிங்க. பேட்டரி மட்டும் இப்போ இருக்கிற இதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அங்கதானே ட்விஸ்ட், நமக்கு எங்கேயா கிடைக்குதுன்னு வைங்க, கிடைச்சதுன்னா இன்னும் கூட பேட்டரி மாற்ற முடியுமே. பேட்டரி மாற்ற ஏன் F7 தானே மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ F5 வாங்கினா அப்போ வந்துட்டு இப்போ அப்டேட்ல வர நல்லா இருக்குங்கிறாங்க, சூப்பராக இருக்கும், அப்போ மாசா இருக்கும். ஏன்னா அது என்னது 7+ Gen 2. ஆமாம், ஒரே ஃபோன் அதுதான். 7+ன்னு வந்தாலே அது சூப்பர் சிப்புங்க. ஏன்னா Gen 2 Gen 3 ரெண்டுமே அல்டிமேட். 7+ Gen 3 மார்க்கெட்ல பார்த்துருப்பீங்க, Gen 2 வந்து ரொம்ப அபூர்வமா இருந்தது. 2 ஃபோன்லேயே ஒரு ஃபோன்லேயே தான் இருந்துச்சு இந்தியாவில். சரி பரவாயில்ல, மொத்தம் அற்புதமான டிவைஸ். ஆனால் முடிஞ்சு போச்சு, பாவம் அவருக்கு கெட்ட நேரம். ஆனால் எங்கள் ஆள் பார்த்தீங்களா சூப்பராகிடுச்சு. அது எப்படி தெரியுமா இருக்கு, நல்ல முருவலாக இதை கட் பண்ணிக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணி, ஆமாம் நல்லா மேலேருந்து எடுத்து அப்படியே அந்த நெய்யை ஊற்றி அப்படின்ட்டு அப்புறம் வந்து மாவை போட்டு கடைசியில் முடிக்கும் போது அந்த மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டீங்களே. ரெண்டும் உடச்சுட்டு இருப்போனேன். ஓகே, வருண் ப்ரோ என்ன சொல்லியிருக்கேன்னா, they have hidden the feature to deactivate wallet in FAQ section. Need to click on question more on top right corner and need to select how to deactivate wallet option. அதை வந்து ஐ பண்ணி வச்சிருக்கானுங்க ஃபோன்பேல வாலெட் டிசேபிள் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த நாய் தான் 100 ரூபா போடுறான். நீங்களே வச்சிருக்கீங்களா ஃபோன்பே இருக்கு, நம்ம ட்ரை பண்ணுவோமா? ஓ இருக்கா அவங்ககிட்ட ஃபோன்பே? நான் அதான் சொன்னேனே ப்ரோ அன்னைக்கு, இப்போ iOSலயும் நான் திடீர்னு யூஸ் பண்ண மாதிரி வரும், அதே மாதிரி ஆண்ட்ராய்டும் யூஸ் பண்ற மாதிரி வருது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, iOSல ஒரு UPI ஆப், ஆண்ட்ராய்டுக்கு ஒரு UPI ஆப் அப்படி வச்சுப்பேன். ஆண்ட்ராய்டுல வந்து 24 hours கூல் டவுன் தான், iOSல வந்து 72 hours. வாழ்க்கையே வெறுத்து போயிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா, நான் சப்போஸ் இப்போ ஜிபேன்னு வைங்க, ஜிபே வந்து போட ஆப்பிள் நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஜிபே டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். கரெக்ட். அதே மாதிரி இப்போ ஃபோன்பே கொடுத்துட்டா ஃபோன்பே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆமாம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபோன்பே கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ உள்ள போனாலே ஃபோன்பே ஆக்டிவாக தான் இருக்கும். இதில் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல UI. கரெக்ட். ஆனால் நம்ம பார்ப்போமே. நான் யூஸே பண்ணதில்லை. FAQல போனாலே தெரிஞ்சிடும் மோஸ்டா. இல்லை FAQ எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கும். எனக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வச்சுருக்கீங்க ஆல்ரெடி ஃபோன்பே இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கா? ஆமாம் ப்ரோ, ஆக்டிவாக இருக்கு. அப்போ ஓகே. ஏன்னா நானும் ஃபோன்பே யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால எனக்கு தெரியல. நான் அதனால தான் சொன்னேன். சரி, எனக்கு மெசேஜ் கூட வரல. உங்களுக்கு மெசேஜ்லாம் வரல ப்ரோ. நான் வாலெட் ஆக்டிவேட் பண்ணனாலே எனக்கு ஞாபகம் இல்லை ப்ரோ. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வாலெட்டை, அதுலேயே காட்டும்.
ஆக்டிவில் இருக்கா இல்லையா? டேய் எங்கடா எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கியாடா? எஃப்ஏக்யூவில் தான் ப்ரோ இருக்கும், அதுக்குள்ளே தான் போகணும் நம்ம. இதில் இதானே எஃப்ஏக்யூ? ஆமாம், இதான் ஹெல்ப் சென்டரு. மேனேஜ் பேமெண்ட்ஸ் வாலெட்டு, இதில் வாலெட் தான் இருக்கே, வாலெட் வச்சு ஐயோ மேனேஜ் பேமெண்ட்ஸ் வாலெட். ரீஆக்டிவேட்டிங் க்ளோசிங் ஃபோன்பே வாலெட் இருக்கு பாருங்க, க்ளோஸ். க்ளோஸ் வாலெட் இருக்கு, வந்துருச்சு பாருங்க. இதில் வந்து டேப் க்ளோஸ் வாலெட் பட்டன் பிலோ, செலக்ட் த ரீசன் ஃபார் க்ளோசிங் வாலெட். அப்போ உங்கள் இதில் வாலெட் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கீங்க? இல்லையே ப்ரோ, இது சும்மா காட்டுது. ஓ இல்லை, இந்த பட்டன் தான் கிளிக் பண்ண சொல்லுது க்ளோஸ் வாலெட்டு. அது இல்லை, நம்ம வச்சுருந்தான்னு இல்லை, இது சும்மா இங்கே காட்டுது. சரி நான் இப்போ கிளிக் பண்ணுறேனே வைங்களேன், உன்ட்ட வாலெட்டே இல்லைடான்னு சொல்லிட்டு போகுது. என்னது இது? ஏய் என்னடா ஆப்பு? இட் இஸ் கரண்ட்லி இன்ஆக்டிவ். உங்கள் வாலெட்டே இன்ஆக்டிவில் தான் இருக்குது, அதனால தான் வந்துருச்சு. ஓகே பரவாயில்ல ப்ரோ, கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குது. நீங்கள் வாலெட்டே இன்ஆக்டிவில் தான் வச்சுருக்கீங்க, இது வரைக்கும் யூஸே பண்ணது இல்லையா? ஸோ இருக்குங்க மக்களே, ஃபோன்பேயில் போய் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ யாராச்சும் வாலெட் டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃப்ஏக்யூவில் இருக்குது. ஆனால் செம உள்ளே வச்சுருக்கான்ல, பதுக்கி எங்கடா இருக்குது? உள்ள இன்னும் உள்ளே போங்க, ஃபோல்டருக்குள்ளே அப்படின்னு அந்தமாரி. ஏய் எதுக்கும் ஒரு அளவு மாற்றிக்கோங்க, மாற்றி விடுவோம், இப்போதைக்கு அதில் கிடக்கட்டும். ஆனால் அநியாயண்டா மாசா. நான் கூட ஒரு நிமிஷம் என்னடா இது இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து அங்கே போகுது, அதுலேருந்து அங்கே போகுது. டைரெக்டாக நாங்கள் வைக்க மாட்டோம், நீங்கள் யோசிக்க முடியாத ஒரு இடத்துல உள்ளே வச்சுருப்போம். சரி சந்தோஷம். என்னன்னா ஆல்ரெடி வாலெட் இந்த டீஆக்டிவேட்டடாக இருக்குது, தப்பிச்சிட்டீங்க. இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், 100 ரூபா உனக்கு பிடிக்க போகிறோம் அப்படின்னு. கண்டிப்பாக வருது, மெசேஜ் வருது ப்ரோ. ஏர்டெல் பேங்க்னு அவன் வச்சிருப்பான் ஒன்று, அது எவ்வளோ பெட்ரு, அது எவ்வளோ பெட்ரு. ஆமாம், ரீசார்ஜுக்கெலாம் யூஸ் ஆகும். அதிலே பண்ணால் 50 ரூபா மிச்சம் வர கொடுப்போம். ஆமாம். சரி மோகன்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ டாக் அபவுட் சிம் பேக்கப் காலிங் ஃபீச்சர். இட்ஸ் ஒர்க்கிங் இன் விச் ஹேண்ட்செட்ஸ்? இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மோஸ்ட் பீப்புள். சிம் பேக்கப் காலிங்கா? தெரியல எனக்கு, அதனால தான் எடுத்து வச்சிருந்தேன். சிம் பேக்கப் காலிங் உங்களுக்கு எதாவது தெரியும் தான் எடுத்தேன் ப்ரோ. நான் என்ன சிம் பேக்கப் காலிங் நான் எங்கே யூஸ் பண்ணேன்? A dual SIM feature that இல்ல bro, a dual SIM feature that allows your primary SIM to make or receive call using your cellular data connection of your secondary SIM. பிரைமரி சிம்ல சிக்னலே இல்லைன்னா செகண்டரி சிம்மோட டேட்டா வச்சு கால் போகுமா? ஓ ஓகே. இது வந்து அப்போ எந்தெந்த ஃபோன்லலாம் இருக்குன்னு அவர் கேட்குறாரு. இங்கே ஜோக்கு பார்த்தீங்களா? கூகுள் பிக்சல், சாம்சங் கேலக்ஸி, கூகுள் பிக்சல், ஐஃபோன் பக்கா. இதில் வந்து போருங்க, ஆண்ட்ராய்டில் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி சிம் போட்டு பார்க்கலாம் வேணா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவோமா? எனக்கு கண்டிப்பாக தேவை, போட்டுட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு. என்ன சொல்லியிருக்கான்னா, ஐஓஎஸில் செட்டிங்கு செல்லுலாரு, செலக்ட் பிரைமரி லைன் அண்ட் டர்ன் ஆன் அலோ செல்லுலார் டேட்டா ஸ்விட்சிங் ஆர் வைஃபை. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, டியூவல் சிம் யூஸருக்கு தான் அது செட் ஆகும். நானே சிங்கிள் சிம் யூஸர். ஆமாம், அதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு மேலே போட்டிருக்கான் செட்டிங்ஸ், கனெக்ஷன்ஸ், சிம் மேனேஜர் அண்ட் டாகிள் ஆன் டேட்டா ஸ்விட்சிங் அண்ட் பேக்கப் காலிங். சரி இதெல்லாம் கொஞ்சம் கோளாறு தாங்க. நான் வந்து டியூவல் சிம் யூஸ் பண்ணுறவங்க இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்தாரு, ப்ரோ போகிற பக்கம் பார்த்தா சிங்கிள் சிம் ஃபோன் தான் இனிமேல் யூஸ் பண்ண போல அப்படின்னு போட்டிருந்தாரு. சந்தோஷம் ப்ரோ, எனக்கு ஓகே. இந்த டியூவல் சிம் பாதி நேரம் எனக்கு பிரச்சனை தான் உருவாக்குது எல்லாருக்கும். தேவையில்லாமல் ஃபோனையும் ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணுது அது. அதனால நல்லா இருக்க ஃபோனை முடிச்சு விடுற காரணம், கொரியன் செட்லலாம் 3 சிம் இருந்ததெல்லாம் லெஜெண்டரி ஃபோன்ஸ். ஆமாம், அப்போலாம் இவ்வளோ பிரச்சனை இல்லைங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஓவராக 3G டேட்டா அந்த கொரியன் செட்டில் நெட்டும் ஒர்க் ஆகி தொலையாது. சரி அப்போ பார்த்துக்கோங்க, கால் ஃபார்வர்டிங் வந்து டக்குன்னு இவங்க குளோபலாக இருக்கக்கூடிய அந்த 3 பெரிய பிராண்ட் சொல்கிறாங்க, கேலக்ஸி, பிக்சலு, ஐஃபோனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஓகே, நம்ம மற்ற ஃபோன்ஸ்லையும் இல்லாமலாம் இருக்காது, இது வந்து நார்மல் ஃபீச்சராக தான் இருக்கணும். பார்ப்போம். மாடர்ன் ஃபோன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும். நம்மால் கோகுல கண்ணன் ஸோ என்ன சொல்லியிருக்காரு, ஐ திங்க் வெரி ஃபியூ பீப்புள் டாக் அபவுட் த சவுண்ட் மேஜிக் E11C, பட் அது 3.5mm மாடல் அது, பட் இட் டிசர்வ்ஸ் மச் மோர் அட்டென்ஷன். ஐ ஹவ் பீன் யூசிங் இட் சின்ஸ் March 2024 after purchasing it in the concept cart for around 2,500 and it still performs flawlessly. Tuning is excellent for listening who enjoy bass boost, punchy and energetic and fun sound. The low end has a good impact without completely overpowering the mids, making music feel lively and engaging. With some fine tuning, EQ adjustment, even the treble response can be improved further, resulting in a more balanced and detailed sound signature. One of the standout feature is its neodymium magnet dynamic drivers, which helps deliver strong driver control, impressive clarity and surprisingly
ஸ்பேஷியஸ் சவுண்ட் ஸ்டேஜ் ம் ஃபார் அன் in-ear monitor in this price range. Instrument separation and imaging also quite good, making it enjoyable across different genres. ஓகே. எவ்வளோ ப்ரோ போட்டிருக்காங்க இப்போ? ரேட்டு இல்லை ப்ரோ, அமேசானில் தான் இருந்துச்சு. அமேசானில் காட்டுது. பிரைடடா ப்ரோ இது? பிரைடில் நார்மல் தான். அவன் சார்ட்டே பாருங்க எவ்வளோ கொடூரமாக இருக்குதுன்ட்டு. ஃபுல் பேஸ் ப்ரோ, ட்ரெபிள் ஃபுல்லாக குறைச்சிருக்கான். இது வந்து இவனோட இது மாதிரி இருக்கு, எஸ்ஆர்கேவோட உனக்கு வெறும் பேஸ் தான்டா. ஆமாம். இவன் இப்போ சரி அவன் பிரைடர் கொடுத்துருந்தா நல்லா காப்பர் கேபிள் வித் மைக்கோட போட்டிருக்கான். ஆனால் 10 mm. ஆமாம் அந்த ப்ரோ இது மாஸ் தான் ப்ரோ. நமக்கான காட்டில் இருக்கான். உண்மை என்ன தெரியுமா ப்ரோ? காட்டில் இருக்கு 2190 அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. ஓகே. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன தெரியுமா ப்ரோ? நீங்கள் சொல்கிறது சூப்பர் தான், நிஜமாவே செம வேல்யூ குட்டு தான். இப்போ என்ன ட்விஸ்ட்னா இந்த ரெட் லைன் இப்போ அந்த இடத்த வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன். ரீசெண்ட் ட்ரெண்டில் அதே ப்ரொஃபைல் வந்து ஓகேடா ரைட்ரா 2 வருஷம் முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, வா நான் வரேன் அப்படின்ற மாதிரி. கேபிள் ரொம்ப தின்னாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே. அது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சோனியோட கேபிள் மாதிரி இருக்குது, மெலிசாக இருக்குது சோனி. ஸோ அதான் ப்ரோ, அதனால தான் அப்படி வந்திருக்கு. இப்போ E11C வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருந்ததுன்னா எனக்கும் கண்டிப்பாக அது வந்து கண்ணில் மாட்டிருக்கும். கரெக்ட். ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக உள்ளது எல்லாமே கண்ணில் மாட்டி தான் நமக்கு ஞாபகமும் இருக்குது. சவுண்ட் மேஜிக் பழைய பிராண்டுங்க. சவுண்ட் மேஜிக்கில் நான் ஏதோ யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ப்ளூடூத்தாக ஏதோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ப்ரோ சவுண்ட் மேஜிக் எப்படி மாசோ ஆமாம் அதே மாதிரி முன்னெல்லாம் ஒன் மோர் பயங்கரமாக. ஒன் மோர் நான் வச்சிருந்தேன், பட்ஸ் வச்சிருந்தேன். ஒன் மோர் பாருங்க ப்ரோ, இப்போ இருக்கிற இடமே தெரியல, எனக்கே புரியல. ஒன் மோரில் ஒயர்டு நல்லா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும். நத்திங்க் எதாவது போதா? ஏன் 6 இடத்துல அவனோட டிவிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். சூப்பர். ஏன்னா அவனுங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டட் இது இல்லை. அப்புறம் ஏன் ப்ரோ IVR நத்திங்லாம் போடணும்? அதுக்கப்புறம் 4Bன்னு ஒரு ஃபோன் எதுக்கு கொடுக்குறான்? அவடாமே 4B கூட அப்போ அதுவும் அவனுக்கு லாஸ் தானே. அவனுக்கு 4B கூட சக்ஸஸ் ஆகிட்டோம் ப்ரோ, ஏதோ ஒரு வகையில் சக்ஸஸ் ஆகிட்டோம். தெரிஞ்சு அவனுங்க மாட்டினது எங்கே தெரியுமா மாட்டிருப்பானுங்க? அடி ஃபோன் 3ல வாங்கியிருப்பானுங்க. ஃபோன் 3ல வாங்கியிருப்பாங்களான்னு தெரியல. இப்போ காலி பண்ணணும்ல அவனுக்கு ஸ்டாக். ஃபோன் 3 பிரச்சனை இல்லையா ப்ரோ? அது நிறைய மில்லியன் யூனிட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல ஒரு கண்டிஷன்ல. பண்ணிட்டாங்க, பட் ஆனா வித்துக்கிட்டே இருக்கு. ஃபிளிப்கார்ட் கொடுத்துட்டாங்க. ரேட்ல தானே வித்துட்டு இருக்காங்க. செஞ்சதே அந்த ரேட்டுக்கு தான் இருக்கும். எப்பயோ செஞ்சுட்டாங்க, செஞ்சது அந்த ரேட்டுக்கு தான் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ப்ராப்ளம்னா இதுக்கப்புறம் வரப்போகிறது ஒன்று. ரெண்டாவது என்ன நான் பார்க்குறேன்னா ஹெட்ஃபோன்ஸ் ப்ரோ மேக்ஸ் எது நேரா 20K 25K 30Kல ஏதோ பிளான் வச்சிருக்காங்களா டவுன் த லைன்? எங்க ப்ராடக்ட்ஸ் இது ஏதோ நியூஸ்ல எங்கேயோ வந்துச்சு ஒரு லீக்ல. யூஎஸ்ல ஸ்டோர் ஓப்பன் பண்றாங்க ஆடியோக்கு. ஃபோனில் இப்போ வெளில வந்துடுவானுங்களா வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரியல ப்ரோ. ஆடியோ வந்து ஆனால் நமக்கே தெரியும் ஆடியோவில் நல்லா பண்றாங்க. பேட்டரி தான் மொக்க. பேட்டரி வந்து அது OnePlus ஓப்பன் நல்லா இருக்கு. இது கூட நல்லா இருக்கு. ஹெட்ஃபோன் கூட நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நத்திங் ஹெட்ஃபோனுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லி. நத்திங் ஹெட்ஃபோன் இல்ல, ஏன்னா பேட்டரி சோர்ஸ் கூட 1 இயர் ஆக போகுது. நத்திங்கோட ஹெட்ஃபோன் ஓவர் தி ஹெட். இப்போ இயர் ஓப்பன் வந்து எவ்வளவுக்கு ப்ரோ இருக்கு? 9999. அதே பிரைஸ் தான் இருக்கு. சேல் இயர் ஓப்பன் ஆக்சுவலா பேட்டரி லைஃப் சூப்பர் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா பரத் ப்ரோ 1 இயர் கிட்ட யூஸ் பண்ணார்ல, அதெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு ஆனால் எந்த இடத்துல லைட்டாக இடிக்குதுன்னு பார்த்தா பொறி தட்டுதுன்னா ஷாக்ஸ் வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருவாங்க. அதுதான் அட்வான்டேஜ். அதுதான் எனக்கு வந்து லைட்டாக யோசிக்க வைக்கும். அதுவும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் அதுலேருந்து மறுபடியும் 2 வருஷம் வாரண்டி. சரி, அதுலேருந்து 2 வருஷம் கொடுக்கலனே வைங்க. சரி, சுடருக்கு வந்து 3 monthsக்குள்ள ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னு வைப்போம். கொடுக்கல, திரும்ப 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணுறானே வைப்போம். அதான் 1 year தான் வாரண்டி. ஆல்ரெடி உன் ப்ராடக்ட் 1 year வாரண்டி இருந்தது, புதுசு வச்சுக்க 1 year வாரண்டி அப்படின்னாலும் எனக்கு ஓகே தான், புதுசு கொடுக்குறானே. கரெக்ட். அதுவும் இது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13000 ஆஃபர் டைம், 15000 18000 டீல். அதெல்லாம் அதனால வந்து ஓகே ரன் ப்ரோ 2. ஸோ எனக்கு இது வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இடிக்குது. ஏன்னா நத்திங்கில் வந்து நான் என்ன பண்ணாலுமே அந்த 1 year தாண்டி போக முடியாது. ஆமாம், கேர் பிளஸ் மாதிரி ஒன்று நத்திங் கொண்டு வரலாம். ஆப்பிளோட லாஜிக்ஸ் எல்லாத்தையும் பிடிக்கிறான். கேர் பிளஸ் பார்ட்டி மூலியமா இப்போதைக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம் அவனுங்க. தேர்ட் பார்ட்டி கூட லிங்க் இல்லை ப்ரோ. அதான் இவன் என்ன பண்ணலாம்னா ஆப்பிள் எப்படி டாட்டாவோட இந்த மாதிரிலாம் டைப் வச்சிருக்கானோ இன்சூரன்ஸ்க்கு, இவனும் பேசாமல் ஆப்பிளோட லாஜிக்கே பிடிக்கலாமே. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. கரெக்டாக தான். ஃபோன் 3க்கு வந்து பே பண்ணுங்க, 15000 பே பண்ணுங்க, 2 வருஷம் வாரண்டி. 2 வருஷம் ADLD மாதிரி கொடுக்கணும். ஆமா, 2 வருஷம் தரேன். சாம்சங்கோட லாஜிக்கே ஃபாலோ பண்ணிக்கிறேன், வருஷம் ஒருக்க மாத்திக்கலாம். உள்ள ஃபோன் வேல்யூ கம்மினால அது ரேட் கூட கம்மி பண்ணலாம், 10K அப்படின்னு கூட பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது க்ளோஸ் பண்ணிட்டான்னு சொல்றதா ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா ப்ரோ, ஒரு சில நீங்க இருங்களேன். மை காட், என்னடா பதட்டப்பட்டு. மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, அப்போ அங்கெல்லாம் ஓடவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிடில் ஈஸ்டில் எல்லா பிராண்டும் அவைலபிள் ப்ரோ. நத்திங்லாம் ஒன் ஆஃப் தி பிராண்டாக இருக்கும், அவ்வளோதான். மிடில் ஈஸ்ட்லலாம் ஹுவாவே, ஹானர் எல்லாமே கிடைக்குது. நூபியா கிடைக்குது. இந்தியா நம்ம ஊரில் லான்ச் ஆகாது F8 அல்ட்ராலாம் கிடைக்குது அங்கே. அப்புறம் எதுக்கு நாங்கள் நத்திங் வாங்க போகிறோம்? அங்கே தான் எல்லாமே கிடைக்குது. ஹுவாவேவோட ஷோரூமே இருக்குது, ஹானர் ஷோரூம் இருக்குது மிடில் ஈஸ்ட்லலாம்.
இங்கே பாருங்க, ஆப்பிரிக்கா, தாய்லாந்து, மலேசியா தெரியுதா? மை காட், மிடில் ஈஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணது தான் ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. மலேசியா தாய்லாண்டும் அதே மாதிரி தான். அதெல்லாம் டெக்கு நிறைய இது பண்ணுவாங்க மலேசியாலலாம். அதான் இப்போ என்னன்னா, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பரவிக்கிட்டு இருக்கு இப்படி தான், மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, தாய்லாந்து, மலேசியா அப்படின்னு. அதே சமயம் இந்தியா வந்து ஸ்பெஷலி சென்னை ஆக்டிவ்லி எக்ஸ்பேண்டிங் ராதர் தன் க்ளோசிங். இந்தியாவில் எப்படா க்ளோஸ் பண்ணுவாங்க? இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு வந்து நத்திங் க்ளோஸ் பண்ணலாம். சிஎம்எஃப் முடியுமா? ஏன்னா சிஎம்எஃப் வந்து ஹையஸ்ட் செல்லிங் அவங்களுக்குலாம். அதான் பார்ப்போம். இன்னுமே ஃபோன் டு ப்ரோ கேட்டுக்கிறாங்களே, அது எங்கேயுமே இல்லை ஸ்டாக்கு சிஎம்எஃப் ஃபோன் டு ப்ரோ. சரி, ஆனால் மற்ற இடங்களில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஏன் கிரியேட் ஆகுதுன்னா, மார்க்கெட் செம்ம கம்பீட்டிங்காக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் இவனுங்க வேறு இப்போ இந்த ப்ரைஸ் வேறு இஷ்டத்துக்கு மாற்றி வச்சிருக்கானுங்களா, கஷ்டம். ஏன்னா நத்திங்கோட ப்ரைஸ்லேயே உங்களுக்கு ஹானர் 400 ப்ரோ ஃபோன்ஸ்லாம் கிடச்சிருது. அப்போ யார் போவாங்க? அவன் கேமரா எங்கேயோ இருக்கானு, ஹானர் 400 ப்ரோலாம் ஓன் ஷோரூமே வச்சுருக்கானுங்க மிடில் ஈஸ்ட்லலாம். தாய்லாந்து, மலேசியாலேயும் ஹானர் கிடைக்குது குளோபல் வேரியன்ட். இது வந்து அதான் ஓவராலாக வந்து சவுண்ட் மேஜிக் வந்து எனக்கு, அதாவது இந்த இன்லைன் மைக்ரோஃபோன் டீசெண்டாக இருக்குது ப்ரோ. இன்டோர் கால்ஸுக்கு, வாய்ஸ் சாட்டுக்கு, ப்ரொவைடிங் கிளியர் எனஃப் வாய்ஸ் பிக்கப் ஃபார் எவ்ரிடே யூஸ். அவுட்டோர் ஹவர் ஹெவி டிராஃபிக் அண்ட் நாய்ஸ் அது மோஸ்ட் ஐஎம்ஏ அப்படிதாங்க மோஸ்டா. ஓவரால் சவுண்ட் மேஜிக் E11 வந்து ரிமைன்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் வயர்ட் இயர்ஃபோன்ஸ் I have used. Its combination of engaging sound, is solid build quality, durable cable, comfortable fit, and long-term reliability makes it excellent choice for anyone looking for a fun-sounding wired earphones with 3.5mm jack. So இதுதான் நம்ம ஆளோட இன்புட்ஸ். வெரி குட். பாத்தீங்களா, டியூன் வேவ் தமிழ். Hi Shiva bro and his family. Earphone purchase. Wearing glasses with a headset was causing ear pain. So I bought Skull Candy Jib wired earphone from official site for 400. Great for casual music. Mic works really well for meeting. 1 year warranty and responsive customer support. அப்படியே ப்ரோ? ஆமா, ஸ்கல் கேண்டி கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்கும். நான் ரெகுலரா வாங்கிட்டு இருக்கேன். ஸ்கல் கேண்டி பாவமா இருக்கு. சரி, டெலிவரி ப்ளூ டாட். Blue Dot was the worst experience. Tracking status showed fault comments like consignee not available, house locked, refused to accept. Zero actual delivery attempt. I had to collect it from their office myself. Okay. And of course, being a true Sbesian, I use IEM for music listening. Caffeine, Delci, warm and bassy. 7 Hz sal notes one. Neutral. ஆமா ப்ரோ, அந்த 7 Hz வந்து ஃபுல் ஃபிளாட் ப்ரோ. அத பார்த்தேன் நான். அதோட டியூன் ஒன்னு 7 Hz. ஆமா. இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பண்ணி ப்ரோ, அவன் யார் ப்ரோ? இன்னொரு மாடலும் இதே மாதிரி ஒன்று இருக்கும் ப்ரோ. அப்புறம் இந்த ட்ரூத் இயர். ஆமா, ட்ரூத் இயர் எல்லாமே ஃபுல்லா ஃபிளாட். இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு அப்படியே நியூட்ரலா. ஆமா, சுடர்லாம் ட்ரூத் இயர் தான் வச்சிருந்தான், எக்ஸ்ட்ராவே வச்சிருந்தாங்க. அப்புறம் பேர்ட் வித் D07 டாங்கல் ஜாக், ஆடியோ குள்ள இருக்குது. சோ 2 டியூனிங், ஒன்னு பண்ணுக்கு, ஒன்னு வந்து பியூரா கேக்குறதுக்கு சாங்ஸ். ஓகே. சோ இது வந்து எதுக்குன்னா, ஐஎம் எடுத்துட்டு எதுக்கு வெளியில தெருவுல போயிட்டு நார்மல் ஒரு 400 ரூபாய் போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காரு போல. கால் பேச வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆமா, இது நான் பார்த்தேன் ப்ரோ. Natural farming. பார்த்தேன் IEM. Leaf Sonic IEM earbuds feature detachable cable design. The bud connects to. அது என்ன டைப் ஆஃப் கேபிள் டிசைன் கேட்டதுக்கு ஏன்னா அதுல என்ன போட்டு வந்துருமா சைட்ல 0.75 போட்டான். 7.8 தானா அது? 7.5 போட்டா அது வந்து நேச்சுரலே கிடையாது. அப்ப அன்யூஷுவல். எனக்கு அன்யூஷுவல் எங்கேயுமே கிடைக்காது, ஸ்பேர் கிடைக்காது. டேய் யாரா நீ அப்படி இருந்தது? 0.78 தான் எப்பயும் உள்ள 2 pin connector, which allows you to easily replace broken wires or upgrade your cable. பரவாயில்ல. அப்போ IEMலாம் விட்டதான் சாக்கே. நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த X335 வாங்கினாங்க. நிறைய பேர் 1000 கீழே கேட்டதுக்கு நான் அதான் ரெக்கமெண்ட் பண்ணேன். யோசிக்காம வாங்கிட்டு சூப்பரா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிரதீப் கிங். ஓப்போ டைப் A to டைப் C 100 வாட் சூப்பர் ஹுக் கேபிள் 500 ரூபாய். ஆமா, ஓப்போ ஸ்டோர் அண்ட் ஓப்போ வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நான் OnePlus 12 இருக்கு யூஸ் பண்றேன் ப்ரோ, நல்லா இருக்கு, சந்தோஷம். ஏன்னா விவோட கேபிள் கிடைக்கல, ரியல்மி எல்லாம் கிடைக்கல. இதெல்லாம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இதை யூஸ் பண்ணிக்கலாம். 499 ரூபாய் சூப்பர் கேபிள் கிடைக்கும். ரியல்மி, ஓப்போ, OnePlus நம்ம தெரியும், ஒரே கம்பெனி, பிரச்சனை இல்ல. ஓப்போட கேபிள் ஐக்யூலயும் ஒர்க் ஆகும், ஐக்யூ விவோலயும் ஒர்க் ஆகும், பிபிகேக்கு ஒர்க் ஆகுது. பிபிகேக்கு ஒர்க் ஆகுது. ஆனா அவனை கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? அவன் வந்து ஃபிளாஷ் சார்ஜ் அப்படின்னுவான். ஆமா, இவனை கேட்டா சூப்பர் ஹூக்னுவான். பட் அந்த கேபிள் வந்து அந்த ஹேண்ட்ஷேக் எடுத்துக்குது. அதுதான் நமக்கு தேவை. பேர் மட்டும் வேற போல. நம்ம இப்ப இந்த Xiaomi கேபிளையும் போட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். யாராவது உங்க வீட்ல 2 சார்ஜரும் வச்சிருக்கீங்கன்னா பாருங்க. இப்போ Redmi Turbo 5க்கு அவன் கொடுத்த சார்ஜர் போட்டேன், 1 hour 10 minutes ஃபுல் சார்ஜ், 7000 mAh. வாங்க சார், நான் என்ன பண்றேன் இதெல்லாம் போட்டானே 30% ஃபாஸ்டர் சார்ஜிங் than usual அப்படின்னு காட்டுது. 30% உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் பண்றான்னு. நார்மல் சார்ஜர்ல போட்டேன். உங்க ஆபீஸ்ல போட்டா சும்மா அதான் சொல்றேன். நான் ஆபீஸ் பிளஸ் வந்து எங்க வீட்ல போட்டாலுமே சம்டைம்ஸ் காட்டுச்சு 30% ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது அப்படின்ட்டு. சாம்சங்கோட 65 வாட் சார்ஜர் போட்டேன், 1 hour 45 minutes ஆச்சு ஃபுல் சார்ஜ் ஆக. ஸோ ஒரு 30 minutes எக்ஸ்ட்ராவா எடுக்குது.
அந்த 65 வாட் ஆனால் நார்மல் இது குவிக் சார்ஜிங் காட்டுது அதில். 7500 mAh அசால்ட் ஆயிடுச்சு. சார்ஜிங் செம கிரேசியாக இருக்குங்க. 1 ஹவர்னா சூப்பர் தான். எனக்கு இன்னைக்கு அதான் ப்ரோ ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு நியூஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், வர வர இந்த 7000 6000 7500 9000 யூஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் போக கஷ்டமா இருக்கு. கரெக்ட். டாப் அப் எனக்கு பிக்சல் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சது 9 சார் 10A ஓட 10 ப்ரோலாம் இன்னும் கோலா அடியில சண்டை அப்படி. சார்ஜிங் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும்ல. கூலர்லாம் போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. நான் சொன்னேன்ல கூலர் போட்டால் பட்டையை கிளப்பிச்சு சார்ஜிங் அப்படின்னு. யூஸ் பண்ணும்போதும் கூலர் போட்டு தான் யூஸ் பண்ணலாம். சரி, நான் சார்ஜிங் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். மற்ற நேரத்துலலாம் கூலர்லாம் போடல. பிக்சல் 10A சூப்பராக ஒர்க் ஆச்சு. Blackies Thoughts அப்படின்றவர் வந்து Portronics 3A and 6A கேபிள் ட்ரை பண்ணலாமே. என் ஃப்ரெண்டு வந்து விவோ S23 ப்ரோ, விவோ V23 ப்ரோ, அது விவோ விவோ ஆமாம்மா. ஓகே. அப்புறம் 44 வாட் சார்ஜருக்கு 6 ஆம்ப் கேபிள் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஓகே. ஆமா, அந்த வாட்டேஜ் வந்து 6 ஆம்ப்னு இருக்க கேபிள்ஸ் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ Portronics ஒர்க் ஆகுது போல. இல்ல ப்ரோ, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மக்களே, உங்களுக்கு ரேட்டும் கம்மி Portronics. ஏன்னா அஃபிஷியல் கேபிள்லாம் 500 600 ரூபா வருது இல்ல. இல்ல அதான் மாட்டிதான் ப்ரோ. விவோ சிம்பிள் ப்ரோ இருக்கட்டும், இல்லன்றது வேற. நமக்கு இப்போ 100 வாட் 120 வாட் ஒர்க் ஆகுதாங்கிறது தான் கேள்வி. ஆமா, ஹேண்ட் ஷேக்கிங் இருக்கும். கரெக்ட். நான் வந்து 44 வாட்டுங்கிறதுலாம் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்ல. அந்த ஆம்ப் பார்க்கணும் ப்ரோ. இப்போ சாம்சங்க்கு வந்து 5 ஆம்ப் கேபிள் போட்டா தான் ஒர்க் ஆகும். அந்த ஃபுல் சூப்பரா சார்ஜிங். ஆனா அந்த நாய் பாக்ஸ்ல கொடுக்கிறது 3 ஆம்ப் கொடுப்பான். ஆனா ட்விஸ்ட் என்ன ப்ரோ, அந்த 3 ஆம்ப் கேபிள்க்கே வந்து இதுக்கு முன்னாடி சூப்பர் ஃபாஸ்ட் 2.0 ஒர்க் ஆகாம இருந்தது. அப்புறம் ஒர்க் ஆச்சு. ஏன்னா வோல்டேஜ் காம்பன்சேட் பண்ணிட்டான். ஆனா இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த ஃபோன்ஸ்லாம் ஒர்க் ஆகல. இப்போ நம்ம மக்கள் கேட்டிருந்தாங்க. இல்ல அதான் இப்போ எனக்கு என்ன கேள்வினா, 44 வாட் சார்ஜிங் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஓகே. பட் எனக்கு 100 வாட் 120 வாட் 90 வாட்டை பத்தி தெரியணும். கரெக்ட். அங்க வந்து நான் இந்த 6 ஆம்ப் கேபிள் யூஸ் பண்ணா ஹேண்ட் ஷேக் நடக்குதா இல்லையா, அதுதான். ஏன்னா 44 வாட் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறனால இப்ப யாராவது iQOO 15 வச்சிருப்பான், அந்த 100 வாட் ஒர்க் ஆகும் நினைச்சிட்டு போயிட்டாங்கன்னா 120 வாட் ஒர்க் ஆகும் நினைச்சிட்டு போனாங்க, என்ன பண்றது நானு. பட் ஆனா iQOO சார்ஜ் PD ஸ்டாண்டர்ட்ல சார்ஜ் பண்ணிச்சிங்க. அதான் ஹைலைட்டுங்க. சூப்பர் ஃபாஸ்ட் 3.0 சாம்சங் S20 Ultra சார்ஜ் ஆனது ஷாக்கே. iQOO 13. அடுத்து பாத்தீங்களா VJ Zio என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் யூசிங் நத்திங் ஃபார் 3A ப்ரோ. பேட்டரி ரொம்ப ட்ரெயின் ஆகுது ப்ரோ. 6 ஹவர்ஸ் தான் ப்ரோ SOT வருது ஆஃப்டர் 4.1 அப்டேட். ரீசெட்டும் பண்ணிட்டேன், கஸ்டமர் கேர்லையும் கேட்டு பார்த்துட்டேன். பேட்டரி சேவர் போட சொல்றாங்க. பேட்டரி சேவர் போட்டு யூஸ் பண்ணா நான் ஏன் ப்ரோ 30K மொபைல் வாங்கணும்? இதெல்லாம் என்ன பதில்? அதில் அது வந்து பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக. அப்போ இந்த நாய் கடை க்ளோஸ் பண்ணதில் தப்பே இல்லை, பண்ணிட்டு போயிரு. இப்போதைக்கு ரூமரில் இருக்குது புறம்போக்கு. சரி, அடுத்து வந்து தமிழ் பிரபு. விவோ V60ல ரியர் கேமரா ரொம்ப ஒஸ்டர். என்ன ப்ரோ இது? அப்டேட் தான் ப்ரோ, அதுதான் ப்ரோ பிரச்சனை. அதானே சொல்கிறேன். V60 நான் இன்னைக்கு காலைல ட்விட்டரில் தான் போட்டிருந்தேன். இது 40,000 ரூபாய்க்கு ஃபைட்டல் கிடச்சிச்சு V60. நான் தான் போட்டிருந்தேன். Xiaomi 17T வந்து இப்போதைக்கு சூப்பராக இருக்கு. கேமரா நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே தான். அவர் எந்த ஃபோனை கம்பேர் பண்ணி போட்டிருக்காருன்னு பாருங்களேன். இருக்கு ப்ரோ, ஃபோட்டோ கம்பேர் பண்ணுறேன் ப்ரோ. என் iQOO Neo 9 Pro ஓரம் கட்டிட்டு போயிடுதா? அதை விட நல்லா இருக்கு iQOO Neo 9 Pro. ஏன் தெரியுமா நல்லா இருக்கு போல? விவோட இப்போ அப்டேட்லாம் எதுவும் வரதில்லை போல. ஐயோ, அப்டேட் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ப்ரோ. ப்ரோ அது கேமரா சென்ட்ரிக் ஃபோன் ப்ரோ V60. பாவம், அதுக்காக தான் வாங்கியிருப்பாரு அவரு. விவோக்கும் அப்டேட்டுக்கும் வியாதி போல தெரியல. சாயல் ரிச்சார்ட் என்ன சொல்றாரு? ரியல்மி வந்து விவோ, BBKல ரியல்மி, இந்த சைடுல விவோ. iQOO பாருங்க சேஃபா இருக்கு கொஞ்சம். என்ன நடக்குது இது? சரி, சாயல் ரிச்சார்ட் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹெட்ஃபோன் ஜோன் ரிட்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ப்ரோ ஆஃப்டர் சீயிங் யுவர் ஸ்னோஸ்கி ரெட்ரோ நேனோ ரிவ்யூ பார்த்துட்டு நான் ஸ்கைஃபால் அண்ட் பியூலா யூனிகான் யூஸ் பண்ணலான்னு ஆர்டர் போட்டேன். ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடு இந்த ஆடியோ அவுட்புட். பட் 4.4mm போர்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் போட்டேன், ரெக்வஸ்ட் பண்ணேன். ஒரு நாளில் வந்து வாங்கிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் 2 டேஸில் ரிவ்யூ பண்ணிட்டு டைம் அடுத்துட்டு எனக்கு லாஸ்ட் வீக் டியூஸ்டே ரிசீவ் பண்ணிட்டாங்க. சர்ப்ரைசிங்லி தர்ஸ்டேவே ஸ்டோர் கிரெடிட் கொடுத்துட்டாங்க. ரியலி ஹாப்பி வித் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போது திரும்ப வாங்கிக்கலாம். சாயல் ரிச்சர்ட் பேசினார் என்கிட்ட. அவர் ரெகுலராக என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருப்பாரு. அவர் ஸ்கைஃபால் வாங்கியிருக்காரு, நம்ம வீடியோ பார்த்து தான் வாங்கினாரு. அந்த 4.4ல் மட்டும் ஏதோ லூஸ் கான்டெக்ட் ஏதோ பிரச்சனை இருந்துச்சான். அதனால் ரிட்டர்ன் கேட்டால் உடனே ஹெட்ஃபோன்ஸ் எந்த இதுவுமே கேட்கல, உடனே பண்ணிவிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அமௌண்ட் உடனே போட்டு விட்டாங்களாம். பரவாயில்ல ப்ரோ, நிறைய பேர் சேல் வருது, ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று போடுறான் சேல், அதில் திரும்ப ஆர்டர் பண்ண போகிறோம் ப்ரோ, நான் வேற ஒரு டேக் அதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அந்த ஃபோன் தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே பண்ணல, லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் அப்சர்வ் பண்ணதை வச்சு பார்த்தா
ஹெட்ஃபோன் ஜோன்ல வந்து ரிட்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெட்டரா இருக்கு. அது உண்மையிலே நல்லா எனக்கு வந்து இப்போ ஆர்டர், அதனால தான் அன்னைக்கு ஆர்டர் போட்டேன். ஆமா ஹெட்ஃபோன் ஜோன், ஆடியோ ஸ்டோரு, கான்செப்ட் கார்ட், இந்த ஆர்டர்ல தான் போகுது. ஓகே. கான்செப்ட் கார்ட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லாஸ்ட் பிளேஸ்க்கு போகுது. அப்போ ஏன்னா அவங்க திடீர்னு வந்து காணாம போயிடுறாங்க. அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அடுத்து எடிசன் அப்படிங்கிறவர் வந்து என் ஃப்ரெண்டு GT8 Pro 4 months யூஸ் பண்றான் ப்ரோ. செமையா இருக்கு. சம்டைம்ஸ் X300 அண்ட் Find X9 விட கலர் கன்சிஸ்டன்சி அண்ட் குவாலிட்டி பெட்டரா இருக்கு. ஆமாம் ப்ரோ. பட் ரியல்மி நாசமா போறான்னா அப்டேட்ல சோழியை முடிச்சு விட்டு போயிடுறானா அந்த ப்ராப்ளம். அதுதான் அப்டேட் பண்ணாம இருக்கான். நல்லா இருக்கு. அப்டேட் பண்ணாமே அவன் ஃப்ரெண்ட் யூஸ் பண்றப்ப S26 Ultra கூட கம்பேர் பண்ணோம் ப்ரோ. ஒரு மேனேஜர் அண்ணா ஃபோன் ரியல்மி இவ்வளோ தூரம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கவே இல்லை. 70 to 85% அல்ட்ராக்கு ஈக்குவலா இருக்கு ப்ரோ. பட் வீடியோ ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ். வீடியோ வந்து அது வந்து ஆமா ரத்தம் அவ்வளோதான், லைட்டாக சைடு வாங்கிக்கும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா 20K சாம்சங் Galaxy F36 அல்டிமேட் கேமரா பட் நெட்வொர்க் இஷ்யூ, ஜியோ சிம்மா எக்ஸினஸ் இல்ல ஏலே ஜியோ. ஆனா உங்க மனதைரியத்தை பாராட்டி எக்ஸினஸ்க்கு ஜியோ சிம் போட்டீங்க, அங்க நிக்கிறீங்க நீங்க. சரி, ஆனா என்ன பண்றேன்னா ப்ரோ, இன்னைக்கு டேட்டுக்கு நான் பார்த்தேன் எல்லாரும் வந்து உங்களுக்காகவே வந்து HD+ பேனல 17,000 18,000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல சாம்சங் என்ன பண்றான்னு பார்த்தா ஃபுல் HD+ சூப்பர் அமோலட் நாச் மட்டும் யூனாச் போட்டு கொடுத்தாரு. மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா மறந்துடுதுன்னு வைங்க. வால்பேப்பர் வச்சுட்டா தெரியாது, அதெல்லாம் தெரியாது. நீங்க டார்க் வால்பேப்பர்லாம் சுத்தமா தெரியாது. இல்ல எனக்கு இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல வந்து கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கு எல்லாமே. அதனால வேற வழி தெரியல தான் ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருக்கு எனக்கு. அட விடுங்க, 28,000 ரூபாய் LCD HD. ஆமா, LCD ஃபுல் HD தராங்க. ஓகே எஸ், உங்களுக்காக 29,999 கம்மி. உங்களுக்காக அதுவும் Dimensity 6300 இல்ல 6400. அதுதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. இதுல வேற பெஸ்ட் ஃபோன் சொல்லிட்டு 7100லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு வந்து 6400 6500 சிப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 year ஃப்ளூயன்சி. எனக்கு தெரிஞ்சு ரெனோ 16C கொஞ்சம் நல்ல ஃபோனா இருக்கும்னு தோணுது. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? 15C 6 Gen 1 ஆனா 16C வந்து 7300. அது எவ்வளவோ பரவாயில்ல. ஓகே, பட் ரேட் அது கம்மி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெனோ 12 Pro ஞாபகம் இருக்கா? அப்பயே 50,000 தான் 7300 எனர்ஜி. அதனால ரேம் எல்லாம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஓப்போ வந்து 50,000 பக்கத்தில் வந்திருக்காங்க அப்படின்னும் போது 15,000 பிரைஸ் ஹைக் than its predecessors. இதுதான் வந்து ரெனோவோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, சீப்பாக தான் இருக்கு வந்தது. ஆனா ப்ரோ பத்தி இந்தியாவுக்கு எதுவும் போடவே இல்லை. எனக்கு அதான் ப்ரோ வந்து இந்தியாவுக்கு இல்லை, எங்கேயுமே போட மாட்டாங்க. ப்ரோக்கே வந்து கும்பிடு போட்டு தாய்லாந்துல ரிலீஸ் ஆயிடுச்சு போல, அங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கதான் அஃபிஷியல் ரிலீஸ் ஆயிருக்கு 3 மாடலுமே. ப்ரோ அதான் அந்த 8550 ப்ராசர் லீக் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆமா, நம்ம ஊருக்கு இப்போ அது வந்ததுன்னு வைங்களேன். 8450 இருந்ததே 73. ஆமா, 512 GB மாடல் வந்து வாங்கினா அதான் 73. இப்போ இதெல்லாம் வந்ததுன்னா அப்போ நீங்க சொன்ன அந்த 15 கணக்கு வச்சா 1 லட்சம் ரூபாய். ஆமா. அப்போ X9s வாங்குவானா இதை வாங்குவானா? அதாவது X9 வாங்குறதா இல்ல இதை வாங்குறதா? X9s தான் இப்போ இருக்குன்னு வைங்க. X9 அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. X9s வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் மாதிரி ஆயிடுது இல்ல? ஐயோ 80,000 90,000 நான் அஃபோர்டபுள்னு சொல்லக்கூடாது. வாயிலடி அப்படி இருக்கு மார்க்கெட். என்ன பண்றது சொல்லுங்க? எல்லாம் அப்படிதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வந்து என்ன வேணா 1.5 லட்சம் 1.25 லட்சம் 2 லட்சம் அதெல்லாம் வந்து அஃபோர்டபுள் அசால்ட்டா இருக்கும். ஐபோனா 2 lakhs. சரி, ட்ரெண்டிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆயிஸ் ப்ரோ லாஸ்ட் 1 year உங்கள் சேனல் நான் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஃப்ளிப்கார்ட்டில் போக்கோ F7 வாங்கினான். ஃபோன் வந்த உடனே சிவியர் ரீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட் பாலிசி படி சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போனால் அப்போ தான் பெரிய ஷாக் கிடச்சிது. சர்வீஸ் சென்டரில் செக் பண்ணும்போதே ஃபோன் வாரண்டி கம்மிங் ஜூலைலேயே முடியுதுன்னு சொன்னாங்க. புது ஃபோன் வாங்கின மாதிரி இருந்தாலும் வாரண்டி ஸ்டேட்டஸ் பார்த்தா யூஸ்டு ஃபோன் மாதிரி தான் தெரிஞ்சுது. உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். ஆனால் 2 weeks மேலே ஆயிடுச்சு. கஸ்டமர் சப்போர்ட் 48 ஹவர்ஸ்க்கு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. ஓகே, இன்னும் ப்ராப்பர் ரெசல்யூஷன் இல்லை. என் ஃப்ரெண்டு இந்த ஃபோனை வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். நேற்று கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். ஒரு மொபைல் வாங்குறதுல இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிருச்சு ப்ரோ. நாம ஒரு ஃபோன் வாங்கணும்னா பார்த்துட்டு ஒரு ஃபோன் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தது எனக்கும் அதான் அவருக்கும் பயமா இருக்கு. வாங்குறது இப்போ பயமா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ஆஃப்லைன் ஸ்டோர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தான் வயசானவங்கலாம் இன்னும் கூட 50+ இருக்கவங்கள நான் ஆஃப்லைனே போய்க்கிறேன். என் தலையில வந்து இல்ல Y400 கேட்ட போறானா பரவாயில்ல ஒர்க் ஆகுமா அந்த மைண்ட் செட் போக காரணமே இந்த மாதிரியான ஆன்லைன் ஸ்கேம்ஸ் தான். அந்த லேப்டாப் சொன்னல அதெல்லாம் கொடுமை ப்ரோ. நான் லேப்டாப் வந்ததுமே இந்த விண்டோஸ் உங்களுக்கு என்ன ஓப்பன் பண்ணதுமே கௌதம் மெக்கானிக் லாயின் பண்ணிக்கோங்க, என்னது கான்ஃபிகர் பண்ணி அனுப்ப நாரப்பையில நான் எங்கடா போய் பார்க்கறதுன்னு பயாஸ்க்குள்ள போயிட்டு இருக்க முடியாது. எடுத்து ஆன் பண்ணி பயாஸ் போய்
எத்தனை பேர் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி பயாஸ்லாம் போய் செக் பண்ணிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஓடிபி கொடுப்பாங்க. அதில் அந்த சீரியல் நம்பரும் தப்பாக இருந்துச்சான். அதுவும் வேறு ஜோக்கு. ரிட்டர்ன் எடுக்கிறவன் வந்து சீரியல் நம்பர் தப்பாக இருக்குது, ஸ்கேன் ஆகல அப்படின்றானா. ஏன்னா பைத்தியம், கம்ப்ளைண்ட் அதுக்கு தானே கொடுத்துருக்குறேன் அப்படின்னு. சீரியல் நம்பர் தப்பா இருக்கு, உள்ள கான்ஃபிகரேஷன் வேறையா இருக்கு. நான் ஆர்டர் போட்டது வந்து 24 GB RAM 1 TB இருக்கும். அவன் கொண்டு வரது பார்த்தா 16 GB 512. ஆமா. ஆனா காசு வந்து full amount 1 TB கானது. அது ப்ராடக்ட் தப்பா இருக்கனால சீரியல் நம்பரும் தப்பா. இது வந்து கஷ்டம். ஓகே, ஆஷிக் கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நத்திங் ஃபோன் 3 யூசர் ஹியர் கரண்ட்லி ஐ எம் நத்திங் OS 4.0 நல்ல வேலை அப்டேட் பண்ணலையா? அதுலயே இருக்காரா? 4.1 அப்டேட் பண்ணல ப்ரோ, பட் எனி சான்ஸ்ல ரோல் பேக் ஓல்டர் வெர்ஷன் லைக் நத்திங் OS 3. இந்த அப்டேட் அதாவது 4.0 வந்ததுக்கே அவருக்கு டிகிரேட் ஃபீல் ஆகுதுங்கிறாரு. ஆமா, 3 டே ரோல் பேக் பண்ண முடியுமான்னு கேட்கறாரு. ஆனா பண்ண மாட்டாங்க. அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர்ஸ்ல பண்றது இல்ல. ஏன்னா ஃபோன் பிரிக் ஆயிருன்ற அந்த சர்வீஸ் சென்டர் பண்ண மாட்டாங்க. பூட் லோடர் அன்லாக்கிங் ஆப்ஷன் இருக்கான்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணி 3யோட இமேஜ் இருந்ததுன்னா தானே OS 3 இமேஜ் எங்கேயாவது கிடைச்சதுன்னா எடுத்து ஃபிளாஷ் பண்ணலாம். ஆனா தெரியல, இதுக்கெல்லாம் வந்து இவங்க ஃப்ரெண்ட்லியான்னு சத்தியமா தெரியல. முன்னெல்லாம் OnePlus ஃப்ரெண்ட்லியா இருந்தது. அவனே ஆன்டி ரோல் பேக் உள்ள போயிட்டான். சரி, அப்பயும் கூட பூட் லோடர் அன்லாக் பண்ணி ஃபிளாஷ் பண்ணலான்னு பார்த்தா பழைய ஃபோனுக்கு அவன் சர்வர்ல OS இல்ல. ஆமா, கிளியர் பண்ணிட்டானுங்க. இருந்தா தானடா நீ இது பண்ணுவ அப்படின்னு. கஷ்டம். ஸ்ரீராம் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மைதான் ப்ரோ, ரியல்மி GT60 BGMல HD கிராஃபிக்ஸ் வித் ஃபுல் பிரைட்னஸ் GT மோட் ஆன் பண்ணி வச்சு விளையாடும் போது 41 வரப்போ தான் போகுது. கன்னிசா 2 hours ப்ளே பண்ணேன். ஆனா இன்ஸ்டா விளக்கென்ன சொன்னல கேம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே 5 minutesல 42 to 43 இன்க்ரீஸ் ஆகுறான் ப்ரோ. நான் சொன்னல கேமோட இன்ஸ்டாக்கு தான் கூலிங் பண்ணேன். இல்ல, இந்த கேம் ஆடும்போது வந்து FPS லைவ் ரெண்டர் GPU என்னென்னமோ சொல்றீங்க, அதனால ஓகே. உனக்கு என்னத்த இப்போ வந்து நான் லோடு வந்து CPU GPU. அப்போ நீங்கள் வந்து கேமிங் ஃபோல்டருக்குள்ள வந்து இந்த கேம் டர்போக்குள்ள இன்ஸ்டாகிராமே உள்ள தூக்கி போடணும். அப்பதான் அது வந்து பூஸ்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். கேட்குறவன் அதை சொல்லுவாங்களே, அப்படிதான் இருக்கு. சரி, அடுத்து சாந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹை சிவபுரன் கௌதம் ப்ரோ, ஐம் ஆல்வேஸ் வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஃபார் த பாஸ்ட் 1.5 years. You are providing the true and user POV information about a device that makes more easy to understand about the device. So keep going, bros. And I want to share one thing also. I am also using Nothing Phone 3a Pro 12/256 variant from June 2025 as my primary device. So 1 year மேல ஆயிடுச்சு. ஆமா, கரெக்டா 1 year ஆயிடுச்சு. I purchased this phone only for the camera because I am well interested in photography and keep practicing. So I use the phone maximum to find each and every data about the device and I found so many information. In my experience, 10 hours SOT for a day with using camera, YouTube, tech content watching and study related works like assignment completion, etc. Because now pursuing aeronautical engineering and I am not interested in any gaming. I have no idea in gaming, but my friend played some games to find the performance in the early purchase time and I am satisfied with the much of the performance for the device. This is only to identify the heat management identification and I am satisfied. In content watching, now also HDR glitch is happening from the purchase days till now. Appo HDR panchayathu nu poittu. But that's not a big problem for me. 4K 30 fps video capturing is the maximum video resolution in videography. But I understand that the Snapdragon 7 Gen 3 maximum video capturing capability is 4K 30 fps. Due to UFS 2.2, the photo processing needs some more time to processing, but I am satisfied and I am missing the pro video mode in Nothing Phone because my secondary phone is 9-year-old Samsung J7 that has the pro video mode. It is one of the disappointment, but I am satisfied with the camera performance in photography, in portrait and normal photo, macro, etc. The one of the best settings in Nothing is that the preset using real-time photo capturing, that is amazing. I found so many good presets in my phone, in my device, and I am enjoying the photos. So basically, Nothing Phone 3a Pro is good for photography, and I am enjoying the phone for the camera performance. Super. Bros, one day I want to make a direct communication with both of you, bros. I want to learn more photography ideas from you, bros. Both of you, நான் ஃபோட்டோகிராஃபர் இல்லை, இவர் தான். இல்லை, எனக்கு இப்போ டவுட் என்னன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒருத்தர் 3a Pro என்னன்னா கவி இருக்குன்னார்ல. ஆமா, நம்மளால அப்டேட் பண்ணாம உசாரா இருக்காப்லையோ. நான் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு அப்டேட்டே வேணாம். இருக்கலாம் மேபி, பட் அவள் அப்டேட் பண்ணி ஒரு சில டிவைசஸ் நல்லா இருந்துச்சுன்னா 50-50 தானே. அது ஆப் காம்பினேஷன் வேற ப்ரோ. அதுவும் இருக்கு. நம்ம என்ன ஆப்ல இன்ஸ்டால் பண்றோம்ன்றத பொறுத்தும் சில சமயங்கள கரெக்டாக வாங்கும். ஒரு பக்கமா நொரத்தள்ள ஆரம்பிச்சிரும். ஆமா. ஒன் ஆஃப் த வெப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, ஐ யூஸ்ட் ஐகோனியா 7 Pro 2023 இருந்து 2025 வரைக்கும். இட் வாஸ் ஒர்க்கிங் ஜஸ்ட் ஃபைன். In fact, very good. But I just upgraded to iPhone 16 Pro Max July 2025. The switch was done because I wanted to iPhone experience and the device was not as smooth as I wanted. My laptop has 360 Hz display. Using it making many device feel slow.
But iPhone were different in my experience. iPhone 16 Pro Max was working fine till I faced a cellular issue. If my phone gets warm, like even little, cellular signal would be lost. I used Jio eSIM and BSNL physical SIM. ஐயா ரெண்டுமே அதாவது அந்த இதுதான் சப்பானி சாகுறாங்க. ஐயோ சரி பெஸ்ட் காம்போ. both of them would be lost. I took it to the iCar and explained the issue. They said we can't replicate the issue. They still sent the device somewhere and the device was opened, but still they just restored the OS and said if the issue arises please bring it back. After that I had the issue still, but I tried to go to the larger iPlanet care center. They had the device for 2 days, but after that they said the display has major scratches, so only after replacing the display we can claim the warranty. I used my phone with tempered glass all the time, but I never had seen scratch once. To change the display they said it would cost 48k approximately. I did not had any Apple iCar Plus so I was fed up by the issue. All the while I had all the proofs of signal loss. I am an MCA student, so I just researched what I could. I found some panic log stating phone has wireless subsystem failure, but after restart it would go to normal. That is, I would get signal, but if it gets out signal காணாம. Based on my research, wireless subsystem would have had a niggle from the start. I am in hostel where it would get BSNL signal alone. Jio is completely dead. Rarely gets a E. So எங்க ஜியோல ஏது வாயை திறந்து ஈன்னு போயிடும். அது வெறும் 4G 5G மட்டும்தான் bro. So it would have stressed the system more and the niggle would have grown into an occasional hardware failure. But still, apart from the cellular issue, the iPhone is the best I have used. The only minor issue I had is the phone is very large and slightly heavy for me. I just exchanged my phone. 80k pochan. I said about the issue, was willing to pay for the iCar if I needed. Got a new iPhone 17 Pro. It is good, very good in fact. But after buying it, I did not feel like a new phone entirely. Apple's ecosystem and iCloud, I have an iCloud Plus, just made me feel like a new phone is just my old phone with no issues and slightly lighter and comfortable to hold. The iPhone 16 Pro Max is the start used to lose signal only when it gets really hot. But the issue got more frequent as I said it would lose signal after walking in sun. I brought it. ஹீட் பாய்லர்ல இல்ல bro, இதுல ஏதோ உள்ள இஷ்யூ இருக்கு. அதுவுமே இருக்கு. போர்ட் லெவல் இஷ்யூ இருக்கு. இல்லாட்டினா நம்ம சுடர்லாம் எனக்கு தூக்குல தங்கிரும். ஆமா. I bought it in a local store, exchange and buying an iPhone 17 Pro. Both were done in the same store. My thought is my issue was a hardware issue, but Apple could not resolve it correctly. But I think the device I had the issue. So I just exchanged it. Now iPhone 17 Pro is cooler than iPhone 16 Pro Max. ஆமா. Every occasion. Brighter. Photos are sharper. I occasionally hear music with Apple Music. Moondrop 2 DSP, Type-C IM. Super. And CMF Buds 2 Plus. If I am walking, both are good, but Moondrop is way better. But I am not comfortable with wire. ட்ராவல் பண்ணும்போது வாக்கிங் போகும்போது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் அதனால் சிஎம்எஃப் ஆன் சினாரியோஸ் இது மாதிரியான வாக்கிங் சினாரியோஸ் யூஸ் பண்ணுறேன். ஆடியோ கிளாரிட்டி வந்து ஓகே. ஐஃபோன் 17 ப்ரோவில் நியோ 7 Pro had a decent audio clarity with Moondrop. I am using it like 3 years of now. I built a really good custom ecosystem, I think. 17 Pro, Samsung Tab S9 FE Plus, ROG Strix, CMF Buds 2 Plus, Moondrop 2. I am not convinced enough to spend money on the smartwatch as good watches for my liking and expensive. And I am generally not into it. This comment is long and has 2 different experience inside. பரவாயில்ல. ஆனால் இதில் இருக்கிறதுலே என்னன்னா அந்த ஹார்ட்வேர் இஷ்யூ. ஐஃபோனில் ஆனால் அந்த ஹார்ட்வேர் இஷ்யூ ஆமாம் லாக் எடுத்தால் தெரியுது பேனிக்கு. அப்போது அது வந்து அவங்க கிட்ட கொடுத்தாலும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதான் டிஸ்பிளேல ஸ்க்ராட்ச் இருக்குது. அதை அவனுங்க ஓப்பன் பண்ணும்போது பண்ணது. அந்த நாய்ங்க தான் பண்ணியிருக்கானுங்க. அதுதான் சொல்கிறேன். SVK வசந்த், Xiaomi FX Pro 43 inch டிவி வாங்கியிருந்தேன் ப்ரோ. நான் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஃபுல் பண்ணிட்டேன். டிவி பூட் ஆகாமல் லோகோ வந்துட்டு அப்படியே நின்றுச்சு. நான் ஷோரூம் போய் சொன்னேன். அவங்க உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. 10 minutesல எம்ஐலேருந்து ஒரு கால் பண்ணாங்க. ஹிந்தியில் பேசினாங்க. தமிழ்னு சொல்லவும்னு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 30 minutesல தமிழில் பேசினாங்க. அனதர் காலர். ஃபோன்லேயே எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக பொறுமையாக சொன்னாங்க. இதெல்லாம் கரண்ட் வேறு ப்ராசஸ் பண்ணும்போதே போயிருச்சு. அப்போவும் ஒரு 10 minutesல ஆன் காலில் வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக சொன்னார். 5 times கால் பண்ணுற கஸ்டமர் சப்போர்ட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு.
டிவியும் சூப்பராக இருக்குது ப்ரோ. 5OS 4K டிவி, பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சவுண்டு 60 to 70% வைக்கும்போதே வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. பட் டிவி சூப்பர், ஹாட்ஸ்டார் 4K குவாலிட்டி இதெல்லாமே நல்லாயிருக்கு. ஷோரூம் விசிட் பண்ணி தான் வந்தது. ப்ரைஸ் வந்து 28,500. ஓகே ஓகே. ஆனால் டிவி அதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஃபில் பண்ணது பஞ்சாயத்து இருக்குது, பூட் ஆகலை. தெரிஞ்ச விஷயம் தானே. ஃபோனும் அப்படி தான் சில சமயம் ஆகிடும். ஆனால் ஃபோனில் ரெக்கவரி மோடு போய்ட்டு தட்டிடுவோம். ஆமாம் சரி ஓகே. ஆனால் அழகாக வந்து காலையிலே சொல்லி அதை இவர் செஞ்சுருக்காரு. பொறுமையாக இருந்திருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருந்திருக்கு. ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுவும் ஒரு டிவிக்கு அதுதான் ஷாக்கு. டிவி பிஸ்னஸ் இப்போ உங்களுக்கு சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா ஃபோன்லாம் மதிக்க மாட்டாங்க, இது மதிக்கிறாங்கன்னா பெரிய விஷயம். ஃபோன்லேயும் இப்போ வந்து என்ன சர்ப்ரைஸ்னா 17D, Turbo 5, போக்கோ இதெல்லாம் இப்போ ஸ்கோரிங் ஏரியாவில் இருக்காங்க. ஆமாம், வைப்பில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா Redmi Note 17 பார்த்தேன். ஆமாம் 6 Gen 5 9000 mAh பார்த்தேன். அவ்வளோதான் ஸ்பெக்ஸ் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு 6 Gen 5 9000, ஹானரு ஒரு படி மேலே 6 Gen 5 11,000 mAh. ஆனால் சைனாவில் தான். பட் ஓகே 9000 mAhங்கிறதே எனக்கு தெரிஞ்சு பீக்குங்க. இதில் வேற இப்போ என்னன்னா ஹானர் 14,000 mAh ஒர்க் பண்ணுறானா. போரே அடிக்கலையாடா, டெஸ்டிங்கில் இருக்காங்க. என்ன உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா? அப்படி 12,000 mAh வரப்போகுது. அது இல்லாமல் இப்போ 15,000க்கு டெஸ்ட் பண்ணி 15 20,000 பவர் பேங்க்கு தோத்துரும். அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒருத்தர் கிளம்புறாராம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து. இங்கேருந்து குஜராத் போய் ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு அங்கேருந்து டெல்லி போயிட்டு, டெல்லியிலேருந்து மிசோரம் போய் அங்கேருந்து வெஸ்ட் பெங்கால் வந்துட்டு, வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஆந்திராவில் வந்து சீஃப் மினிஸ்டரை பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் நம்ம சீஃப் மினிஸ்டரை பார்க்க போனார்னா கூட சார்ஜோட சுற்றிட்டு இருப்பார். என்னடான்னு பார்த்தா 20,000 mAh. ஆமாம், சர்ச்சே இல்லை. சரி ஓகே. IND 0312 ப்ரோ, ஐ பாட் ரெட்மி வாட்ச் மூவ் ஆஃப்டர் யுவர் சஜஷன், ஹைலி சாட்டிஸ்ஃபைட் ஆன் செமி ஒயிட். ஓ அந்த கலரா? ஃப்ரெண்ட் எல்லாம் ஆப்பிள் வாட்ச்னு கேட்குறாங்க. ப்ரீமியமாக இருக்குது. எந்த கலரு எல்லாத்துக்கும் சூப்பராக மேட்ச் ஆகுது. டிஸ்பிளே அல்டிமேட்டு, சென்சார் ஆல் ஒர்க்கிங் ப்ரோ ஃபார் திஸ் ப்ரைஸு. போட்டு ஃபயர் போல்ட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல் குப்பை இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் 95% பேட்டரி அக்யூரசி வாட் ஐ ஃபீல். அப்புறம் ஆப் நல்லா இருக்குது ப்ரோ. ஏதோ சைனீஸ் பிளாட் ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் அந்த ஆப்பு. எம்ஐ ஃபிட் இந்த மீ பேண்டு காட்டினீங்கல்ல, பார்த்தேன் போன வாரம் காட்டினீங்களே எம்ஐ ஃபிட்டுக்கு. சைனீஸ் ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்பை வந்து அவனுக்கு காப்பி பண்ணிட்டானுங்க. அதனால உங்களுக்கு அதே மாதிரி இருந்திருக்கும். இல்லை ப்ரோ, ரெண்டும் ஒரே ஆப் தான். இது நம்ம இந்தியா. நான் சொல்றது சைனீஸ் ஆப் மாதிரி இருக்குன்னா நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபயர் போல்ட் இதை காப்பி பண்ணியிருப்பான்றேன். புரியுதுங்க? அதனால உங்களுக்கு அவன் யூஸ் பண்ணதுன்னு நினைச்சிருவீங்க. ஆக்சுவலா யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணும்போது அவங்களுக்கு என்னாச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு 2-3 ஆப் யூஸ் பண்ணாங்க. ஆமா, எல்லாருக்குமே அந்த 2 ஆப் தான். கரெக்ட். யாருன்னு பார்த்தா அதுதான் அந்த ஓடிஎம் தான். ஆமா, பாத்திருக்கேன். அதெல்லாம் கொடூரமா இருக்கும். என்னடா டேய் ஓம் பிராண்ட் வாட்ச், ஆனா அந்த ஆப் இதுலயும் டிடெக்ட் ஆகும், அதுலயும் டிடெக்ட் ஆகும், எல்லாத்துலயும் காட்டும். பேர் மட்டும்தான் வேற. சரி ஓகே, சந்தோஷமா இருக்கீங்க. ரைட்டு. நாக்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ பாட் திஸ் மொபைல் 8GB RAM 256GB Redmi Turbo 5. review of the 2 days of use. Build quality, I really impressed at this budget. This is built in solid. My cousin has an iPhone 17. He also impressed after he had the feel in and feel. சூப்பரா இருக்குங்க. Flagship mobile, feel in hand. Performance really good. Dimensity 8500 Ultra so good. What I expected for this mobile is the snappy performance. But there is small warmth in mobile. I am not a gamer guy. I play games like COC, that time not get heat. Sometimes using camera there is heat. Camera use பண்ணா எல்லா ஃபோனுமே வரதான் காமன். Display is so good. This is my first mobile with AMOLED display. My old mobile was Poco M2 Pro. Has a LCD panel, so I really like this display while using social media. The color depth I like that. Overall display is good. Battery, many of my confusion. Poco X8 Pro or Redmi Turbo 5 then why I buy Redmi Note Redmi not Poco அப்படின்றத போட்டிருக்காரு. அதனால தான் வந்து பேட்டரிக்காகவே ரெட்மி போயிட்டேன். ஐ எம் ஆல்சோ பிக் பேட்டரிக்காக தான் இது போனேன். I don't want to charge mobile daily 2 to 3 times. My old mobile Poco M2 Pro 5000 mAh 7 years old. 7 years old. அதுலயே பேட்டரி வீக் ஆயிருங்க. Now also I am using it daily 2 to 3 times charge பண்ணனும். So I made this decision to buy Redmi over Poco. Battery performance also really good. But yeah, some app sucks. I installed Spotify. I only one time after some time I check battery. In background Spotify consumes 12% of my battery. I don't know is that any bug or optimization issue. Overall battery was good. HyperOS, I really like the HyperOS 3. It's so fluid and smooth. Yeah, it looks like iPhone, but it's okay.
HyperOS 3, they optimize as well, OS well. I like the freedom of customization. Many customization options there. ஆமா But there is ads. If we off that, then it is clean OS. Overall OS also good. Camera, I'm not a கேமராக்காக வாங்கல, பட் கேமரா டீசெண்டாக இருக்குது, ஒர்ஸ்டாலாம் இல்லை. அதே சமயம் டாப் நாச்சும் இல்லை. இட் இஸ் அ டீசென்ட் கேமரா. We taking photos at direct sunlight, there is a small heat. Overall camera is decent. Note it, I am not a camera guy. திரும்பி அதை ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே Why I buy this mobile? I want one compact mobile with snappy performance. But in mobile market, all compact mobiles are above 50k. But my budget was 35k to 38k. Compared to 6.3 inch, this display is slightly big. ஆமா 6.5 ல ஆமாம் 6.59 வருது. But it's not that big. We can easily adapt to the size 6.5 inch. Who can buy this mobile? If you are looking for one compact and snappy with a good battery backup, with a lot of customization, good build quality, camera is not your concern, then இந்த பட்ஜெட்டுக்கு 38,000 இது நல்ல ஃபோன். எனக்கு இதுவே ஒரு சின்ன ஃபோனாக இருந்துச்சு 6.5. ஆமாம், நம்ம சாம்சங் அவ்வளோ பெருசு ப்ரோ. இல்லை அதுதான் எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது ப்ரோ. வேற எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு ஃபீலே வரல. 17 Pro Max இதுவும் 6.9 inch தான், சாம்சங்கோட சைஸ் தான். எல்லாம் சட்டி கைஸ். எஸ், ஆனால் வெயிட் வந்து அலுமினியம்க்கு போனனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, நல்லா இருக்கு. ஆமாம். சுதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் சிவானா, நான் OnePlus 15R யூஸரு, இது கம்ப்ளீட்டாக ஆல்ரவுண்ட் ஃபோனு, இது யாரும் வாங்கணும்னு சொல்ல வைக்கிறது, யாருனாலும் வாங்கன்னு சொல்ல வைக்குது. ப்ரைஸில் தான் செஞ்சுட்டானுங்க. 12,512 இப்போ 51,400 ரூபாய்க்கு வாங்கினா, அவர் வாங்கினது 51க்கு வாங்கியிருக்காரு. இப்போ பார்த்தா 60,000 ஆமாம் போயிருச்சு. அதான் கொஞ்சம் பேட் ஆயிடுச்சு. பட் பேட்டரி சொல்லவே வேணாம். நான் பெருசாக ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டேன். பிஃபோர் S23 யூஸர், ஸோ எனக்கு ஃபோட்டோ அது அளவுக்கு நல்லா தான் இருக்குது. மேக்ரோ அதோட இன்னும் நல்லா இருக்குது 15R. நான் அஃபிஷியலாக சாம்சங் கேஸு 499க்கு வாங்கினேன், யூஸ் பண்ணேன். அது இன்னும் ஃபோன் லுக்கை எலிவேட் பண்ணிடுச்சு. தெர்மல் பின்னிட்டானுங்க. சாம்சங்லாம் இந்த அளவுக்கு இல்லை. கரெக்ட். ஃபோன் செம கூலு, ஈவன் இன் சார்ஜிங் இன் ஹாட் வெதர். ஃபைனல் கன்க்ளூஷன் 15R வெரி குட் ஃபோன் ப்ரோ. ப்ரைஸ் தான் கொஞ்சம் கன்சர்ன் ஆயிருச்சு, பட் நம்பி வாங்கலாம். அண்ட் S23 15R ஒரு பெரிய காம்பேக்ட் ஃபோனு, இது பெரிய ஃபோனு. ஆனால் அங்கே தான் ப்ரோ ட்விஸ்ட், பேட்டரியும் எல்லாமே பெருசு. இப்போ நம்ம ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ளே போகிறோம். நான் சொல்கிறது வந்து வாட்சு, டேபு, லேப்டாப் அதெல்லாம் இல்லை. ஃபோனே இப்போலாம் ஈகோ சிஸ்டம் மாதிரி தான் ஆயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும் எனக்கு வந்து பழகிருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கடியாக கரெக்ட் தான். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதுவும் முக்கியமாக அதிகமாக இப்போ சப்போஸ் HyperOS யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், அப்புறம் கலர் OS யூஸ் பண்ணி பார்க்குறேன், இல்லாட்டி ஆக்சிஜன் OS யூஸ் பண்ணுறேன்னா, இந்த பசங்களாம் ஃப்ளோட்டில் போட்டு விளையாடுறானுங்க. ஆப்பிள்குள்ளார போனதுமே எனக்கு கை காலெல்லாம் அப்படி இழுத்துக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அந்த ஆப்புக்குள்ளேயே உட்காந்துருப்பேன், குத்த வச்சு அங்கேயே உட்காந்துருப்பேன். என்ன எழுந்து வாயா அப்படின்னா, பொரியா அது போகாது அப்புறம் அப்படி இருக்கு. எனக்கு சாரி ஒரு ஃபைல் அனுப்புனா கூட மாட்டிப்பேன். இல்லை இப்போ எனக்கு வந்து ஞாபகம் வருது, அந்த 6GB RAM 16GB RAM அதுதான் நேரில் வந்துடாத பழக்கப்படுவ. 6GB ரேமுக்கு UI ஸ்மூத்தாக இருக்குங்கிற கதை வேற. இல்லை, நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால எனக்கு தெரியாதுன்னா பேசாதடா நான் மாதிரி தான் இருக்கு. ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, 6GB RAM ஐஃபோன் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கான், ஆனால் 16GB RAM இருக்கு ஆண்ட்ராய்டு ஸ்மூத்தாக இல்லையா? இங்கே அதான் 16GB தான். இப்போ என்னன்னா, எனக்கு என்ன கேள்வினா, ஸ்மூத்தாக இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவதுடா. இப்போ அந்த நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஆப்பையும் டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி. ஒரு தடவை கூட என் வாழ்க்கையில நான் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமே அமையல. சரியா, ரியல் வேர்ல்டுல வீடியோல நல்லா இருக்குல காட்டுறதுக்கு, அப்புறம்னா என்னத்த அது என்ன எல்லாரும் பார்க்கறாங்க, மில்லியன் வியூஸ் போகுது இல்ல. அதான் ப்ரோ, வீடியோல கூட தான் எல்லாரும் என்னத்தலமோ மறைக்காம காட்டுறதுனால மில்லியன் வியூஸ் போகுது. காட்டு, அப்ப நீயும் போயிட்டு எல்லா இடத்துலயும் அப்புறம் என்னத்த பண்ண? சும்மா ஏதாவது பண்ணணும்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் பண்றதுலாம் இல்லை ப்ரோ. எல்லாரும் எஜுகேட் பண்றதுக்கு ஏதாவது பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும். நாங்கள் வந்து எங்கள் மார்க்கெட்டே சின்ன பசங்களை வந்து எனக்கு இங்கே மீன் அளவு விடுறதா விட்டா 2 கல்ல மாட்டிக்கடா இன்னும் பெருசாகிடும்னு சொல்லுவீங்களா? சரி, ஏதோ ஒன்று நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம். வேணா ரத்தம் ஓட்டம் இல்லாமல் நின்று போய் அப்படி வேணா பெருசாயிரும். வாலிபர் மர்மமான முறை. சந்தோஷ் குமார் அப்படிங்கிற வந்து ப்ரோ ஐ பாட் ரெனோ 15 31K எல்லா ஆஃபரும் போட்டு ஓப்போ ஸ்டோரில் 3,600 ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட், 8,500 எக்ஸ்சேஞ்ச் Y21, 4,000 கார்டு டிஸ்கவுண்ட், 1,400 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட். ஐயா டிஸ்கவுண்ட் மட்டுமே அரந்தரமாக படிச்சுட்டு இருக்கேன் ஏன்ற மாதிரி. ஃப்ரண்ட் கேமரா there is a issue. I used S21 Plus before this. Front camera is Renault is very wide, so distortion at the edges. நீங்கள் அதுக்கு தான் ப்ரோ என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா, 2x கொடுத்து வச்சிருப்பான். நீங்கள் என்ன பண்ணோம், அந்த 0.8 யூஸ் பண்ணாமல் ஒரு 1.2 அந்த மாதிரி நீங்கள் ஜூம் இன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் வீடியோ கால்ஸில் கூட இருக்குது அந்த டிஸ்டார்ஷன். நார்மலாக ஜூம் பண்ணால் அந்த டிஸ்டார்ஷன் தெரியாது, பட் வீடியோ காலுக்கு ஸ்விட்ச் பண்ணால் அது மாதிரி ஸ்விட்ச் பண்ண முடியல. ஸோ ஆல்வேஸ் டிஸ்டார்டட் ஃபேஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் வச்சு தான் கால் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மூஞ்சில் இப்படி வளைஞ்சிரும்.
ஆமாம். ஸோ அதனால் ஓகே. அதே மாதிரி கலர் ஓஎஸ் நாட் டு மை டேஸ்ட், ஓவர் ஷார்ப்பனிங் இஷ்யூ இருக்குது. சாம்சங்கில் ரொம்ப நல்லா இருக்கும் கேமரா, மற்ற ஆப்லாம் யூஸ் பண்ணுறப்ப லைக் ஸ்னாப்பு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா. பட் ரெனோவில் ஆப்டிமைஸ்ட்லாம் இல்லை. ஆமாம். அதர்வைஸ் ஓவரால் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் த ப்ரைஸு. சாஃப்ட்வேர் ஸ்மூத்து, பேட்டரி லைஃப் எக்ஸலண்ட்டு, ரியர் கேமரா இஸ் குட், எஸ்பெஷலி 3.5x டெலிஃபோட்டோ. ஹாப்பியாக இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் ப்ரோ. என்ஜாய். ஜெயசூர்யா ப்ரோ, ஐஃபோன் 17 வாங்கலாம்னு போனேன், 82K சொன்னாங்க. மைண்டு சேஞ்ச் ஆகி கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்து வாங்கிட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு நானும் சிரிச்சிட்டு தான் இருந்தேன். ஏன் தெரியுமா, இது வந்து லைக்ஸுக்கு இந்த கமெண்ட் போடலாம். எஸ். பட் ரியாலிட்டி என்னன்னா, பசிக்குதுன்னு போனேன், அந்த இடத்துல சாப்பாடு வந்து ஒரு 150 ரூபா. மேபி அவர் ஃபோன் நீட் இல்லாம சரி சும்மா போய் வாங்குவோம் அப்படின்னு போயிருப்பாரு. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். இதெல்லாம் ஜாலிக்கு சொல்லிட்டு அந்த இது சொல்லுவாங்களே, எல்லாம் சிரிச்சிக்கணும் அந்த மாதிரி தான். ஏன்னா லைஃப்ல ஒரு விஷயம் மட்டும் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, பேராசைப்படக்கூடாது. கரெக்ட். சரியா? இப்போ நான் வந்து எனக்குன்னு ஒரு வண்டி வேணும்னு ஆசைப்படுறேன். அந்த வண்டி என்ன வண்டிங்கிறதுல தான் இருக்கு. ஆமாம். நான் வந்து இப்போ என்னன்னா மாதம் 60,000 சம்பாதிக்கிற ஒரு ஆள்னு வைங்களேன். நான் வந்து இப்போ வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது இஎம்ஐ போடுற அளவுக்கு எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஹிமாலயனோ ஏன் 650 கூட வாங்கலாம். அங்கே தான் ட்விஸ்ட்டு, பேச்சுலராக இருக்கிற வரைக்கும். ஆமாம், கரெக்ட். ஃபேமிலி மேன் ஆனதுக்கப்புறம் 60,000 ரூபாய்க்கு நான் போயிட்டு இந்த 650 சிசிலாம் வாங்கினேன்னா நான் வந்து அப்போ எப்படி தெரியுமா வாங்கணும், 48 மாதம் இஎம்ஐ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கண்ணே, அப்படி தான் போய் வாங்க முடியும். 5 வருஷம் அந்த மாதிரி தான் போய் மாறணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்மளோட நேரம் காலம் நம்ம நிலைமை இதை பொறுத்து நம்ம ஒரு சில பொருள் வாங்கணும். சில சமயங்களில் எனக்கு இந்த பொருள் தேவை, பட் நான் தியாகம் பண்ணுறேன்னா போகும்போது ஒன்றுத்தையும் அழிட்டு போகிறது இல்லை. கரெக்ட். நான் என்னத்தை தியாகம் பண்ணுறேன்னு யோசிக்க தோணுது. கரெக்ட் தான். நான் இன்னைக்கு வந்து எல்லாரையும் ஃபோன் வாங்குறத பற்றி இவங்க பேசும்போது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னா, கையில் இருக்க ஃபோன் ஒர்க் ஆகுதுங்கிறனால வெயிட் பண்ண சொன்னேன். நான் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபோன் வாங்குறதுக்கு பதில் லேண்ட் வாங்குங்க, ஃபோன் வாங்குறதுக்கு பதில் நகை வாங்குங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருப்பேனா? அதெல்லாம் என் வேலை கிடையாது. தோணுதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, ரியாலிட்டி சீரியஸாக இப்போது ஒரு லேண்ட் வாங்குறது என்னோட ட்ரீமாக இருக்கும் பட்சத்தில் அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். பட் இந்த நிமிஷம் இங்கேருந்து நானும் கௌதம் ப்ரோவும் போய் பக்கத்தில் ஒரு இடத்துல தந்தூரி சாப்பிட்றதா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும்னு தோணுச்சுன்னா அதுதான் இப்போ ஓகே பால்கோவா. ஸோ இந்த ரியாலிட்டியையும் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சிலர் சஜஸ்ட் பண்ணுவாங்க ப்ரோ, இல்லைன்னு நான் சொல்ல. எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஏரியாவில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியிருப்பேன். எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சேவிங்ஸ் மோடில் தான் இருக்காங்க. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன், காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேஷன் ரைஸ் இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது ஒன்றும் அசிங்கம்லாம் கிடையாது. சரியா? என்ன ப்ரோ அதை பெருசாக சொல்லி காட்டுறீங்களான்னு நினைக்காதீங்க. ஏன்னா லைஃப்பில் சில சமயங்களில் சேவிங்ஸ் முக்கியம். கரெக்ட். ஸோ அதனால் பண்ண தான் செஞ்சோம், பண்ணவே இல்லைன்னா நான் சொல்ல வரல. இதே டைமில் பேரலாம் இன்னொரு அங்கிள் ஒருத்தங்க இருந்தாங்க, குரோம்பேட்டில் இருக்காங்க இன்னும். எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு, அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு கூட கிடையாது. அவங்களுக்கு பூர்வீக சொத்துலாம் கொஞ்சம் இருக்குன்னு வைங்க. அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருந்தது அப்படின்னா, அவருக்கு ஒரு 3 பசங்களாம் இருக்காங்க. இதை நான் திரும்பியும் சொல்கிறேன்ப்பா, இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக வர வர என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ஐயா நான் வந்து அவரை சப்போர்ட் பண்ணி நான் வந்து அவர் சொன்னதுதான் கரெக்ட்னு நான் சொல்ல வரல. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு பாருங்க. அந்த பிஓவி கான்செப்ட்ஸ் தான் இது. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா என்ன பண்ண போறா அடுத்து, அந்த பசங்களை என்ன செட்டில் பண்ண போறியா, இது பண்ண போறியா, அதுக்கு அவர் சம பண்ணா சொன்னாரு, டேஷ்ல பண்ணணும், டேஷ்ல பண்ணுவேன் அப்படின்னு. ஸ்கூல் போனானுங்க, படிச்சானுங்க, ஃபீஸ் கட்டினானுங்க, காலேஜ் போனாங்க, ஃபீஸ் கட்டினா, இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவோம் முடிவிட்டோம், இருக்கிறதெல்லாம் நான் வித்து சாப்பிடணும் அப்படிங்கிறான். அந்த மூவி எல்லாராலையும் டக்குன்னு பண்ண முடியாது. எங்கள் அப்பாலாம் சத்தியமாக பண்ணல. அவர் பாருங்க, இருக்கிறதான் நான் வச்சு சாப்பிட போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், போகும்போது என்ன இந்த வீடெல்லாம் கூட அனுப்பி வைப்பியான்னு கேட்டாரு. அவனுங்க ஏதோ பண்ணிட்டு போகிறானுங்க அப்படின்ட்டாரு. இது அவரோட தாட்டு ப்ரோ. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் ஒத்து பண்ணணும்னு இல்லை. அதே மாதிரி இந்த கமெண்ட்டு குட்டு தான், ஆனால் அந்த மைண்ட் செட்டில் இருக்க ஒருத்தருக்கு குட்டு. கரெக்ட். நிஜமாவே இப்போ வந்து எப்படி தெரியுமா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். யூடியூப் சேனல் அதுக்காக வந்து பாசிட்டிவ்லாம் சொல்லுங்க. அது வந்து சில சமயங்களில் கிளிக் ஆகலாம், சில சமயங்களில் வாழ்க்கையே குடிக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். நிறைய இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒருத்தர் வந்து கடைக்கு போறாருங்க. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் தேவைப்படுது. அப்போ நம்ம எல்லாரும் தெரியும், இன்னைக்கு டேட்டுக்கு சென்டர் ஸ்டேஜ் கேமரா இருக்கிற ஐஃபோன் 17 சீரிஸ் வாங்குறது புத்திசாலி தானே. ஏன்னா நான் லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படின்னா ரியர் கேமரா யூஸ் பண்ற ஐடியா இருக்கா, ஐஃபோன் 15 16 எதனாலும் ஓகே தான். ஆனால் அவர் போறாரு. அப்போ அவர் வந்து அவரோட சகாப்தத்தில் புதுசா ஒரு பிசினஸ் ஐடியாவை ட்ரை பண்றதுக்காக போறாரு. இந்த நேரத்தில் அவர் இதுக்கு போயிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, சரி ஃபோனோட தங்கம் ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு தங்கம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த சேனல் ஆரம்பிக்கவே இல்லை, பழைய வேலையை அப்படியே பார்த்துட்டு இருக்காருனால இதுவும் ஒரு பாயிண்ட் இல்லை. ஸோ அப்போ என்ன இருக்கு, என்ன பண்றோம், எதுக்கு பண்றோம், அந்த புரிதலும் வேணும். சில சமயங்கள்ல இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியோ ஸ்டாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி பேசுறவங்களுக்கு அதை சார்ந்த டேட்டாஸ் எப்பயும் கொடுக்க தெரியும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை பற்றி அதிகமாக இப்போ பார்க்குறோம்,
நண்பர்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ பார்க்குறேன், நண்பர்கள் கிட்ட ஃபோன் இருக்கு, அதை பத்தி பார்க்குறேன். இன்னைக்கு வந்து உலகத்திலேயே பெரிய இம்பாக்ட் எல்லாருக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா அது ஃபோன் தான். ஆமா, அது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமைக்கு போயாச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் எல்லாருமே குறைஞ்சது சொல்றேன் இப்போ. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, அதுல வந்து 16 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்றவங்களை கூட என்னால சொல்ல முடியும் இருக்காங்க. அப்போ மீதி வேற எதுவும் இல்லை, கொஞ்சம் சாப்பிடும் போதோ இல்லாட்டி அந்த ஃபோன் சார்ஜ் ஏறும் போதோ அப்படியும் வந்து சப்போஸ் யாராவது யூஸ் பண்றாங்கன்னா எனக்கு தெரியல. 18 மணி நேரம் நான் ஃபோன்லேயே தான் ப்ரோ இருப்பேன், சார்ஜ் ஏறும்போது கூட யூஸ் அதுதான் நான் 9000 mAh பேட்டரி வாங்கியிருக்கேன் ஃபோன். அது வேறையா? சரி, ஸோ அதுதான் அப்போ பாயிண்ட் நிறைய மாறும், அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ இந்த கமெண்ட் பார்த்தேன், ஜாலியாக ஃபன்னாக இருந்தது, சிரிச்சேன். கீழே வந்து ஒரு சிலர்லாம் போட்டிருந்தாங்க, அதில் ஒருத்தர் வந்து தங்க பாரா அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் தான் வந்து கோல்டு பாரா வாங்கினீங்களா அப்படின்னு, கோல்டு பாரா அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் தான் போனேன், அது ஒன்றும் இல்லை ப்ரோ, அருள் படத்தில் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கோல்டு செங்கல் கொடுத்தாங்க. ஸோ அதான் ஃபன்னா, அதெல்லாம் ஓகே ப்ரோ. இது இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு டைம் வந்து இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகாது. ஒன்று இருக்கு, எங்க மாமா வந்து மளிகை கடை வச்சிருந்தாங்க, இப்போ வச்சில்ல, மளிகை கடை வச்சிருந்தாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட பேசுவேன், அப்போ சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்துட்டு போவார், பார்த்தா ஒரு வேஷ்டி, அந்த வேஷ்டியில பார்டர் என்னன்னா லைட்டாக கிழிஞ்சி வேற இருக்கு, ஒரு நார்மல் கதர் சட்டை. அவர் யாருன்னு பார்த்தா எங்க மாமா சொல்றாங்க, அவருக்கு இருக்கும்டா. எப்போ இது வந்து 2010 டைம்ல. அப்போ என்னோட மைண்ட் எப்படி இருக்கும்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ நான் ஒன்று கேட்குறேன், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா இதாக இருக்கணும்னு ஒரு தாட் இருக்கும். அதெல்லாம் இல்லை ப்ரோ, விஷயம் கேட்டால் நீங்கள் சிரிச்சிருவீங்க. அவருக்கு இருக்கும்டா ஒரு 200 crores 250 crores அந்த மாதிரி சொத்து இருக்கும்டா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை, ஏன் மாமா துணியை கூட விடுங்க மாமா, இதெல்லாம் இப்போ யார் தான் மாமா அனுபவிக்க போகிறா அப்படின்னு கேட்டேன். சரியா? மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ, ஏன்னா இவர் வந்து இப்போ என்ன மோடில் இருக்காருன்னு பாருங்க, ஒரு சேவிங்ஸ் மோட்லேயே அந்த மனுஷன் இன்னும் இருக்காரு. இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணிட்டாரு, இன்னும் இருந்தாலும் இன்னும் சேவிங்ஸ் மோட்லேயே இருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி என்னாச்சுன்னா, அந்த 500 rupees நோட்லாம் மாற்றுற டைமில் ஒரு ஸ்டோரி எங்கள் அப்பாவோட சர்க்கிளில் அந்த ஸ்டோரி வந்து வளம் வந்துச்சு. ஓகே, ஒருத்தர் வந்து கிழிஞ்ச பனியனோட தான் சுற்றுவார், அவர் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க டிஜிட்டல்லாம் ஆகலை இல்லையா, கரன்சியில் தான் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க வேற வச்சுருந்துருப்பாங்கல்லாம். அவர் வந்து எப்பயுமே எப்படி தெரியுமா இருப்பாரு, இந்த டால்மியா சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுப்பாங்க, அதுவும் கிழிஞ்சிருக்குமா ப்ரோ. சரி, அதான் போட்டு சுத்திட்டு இருப்பாராம். அவரே லோடு எடுப்பாரா, அவரே மண்ணல் வாரா, அவரே கம்பி ஏற்றுவாரா, அவரே ஓனரே. சில சமயங்கள் யாராவது வருவாங்கன்னு வைங்களேன், லோடு வண்டி வந்தா அவங்க யாராவது ஏற்றுவாங்க கூட, இவரும் ஏற்றிட்டு இருப்பாரு. அதான் திடீர்னு என்னாச்சு, இந்த பிரச்சனை வந்ததா. அப்போ எல்லாருமே வந்து எப்படி மணியை நார்மலைஸ் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இருக்கலே இப்போ வீட்லயே வேலை பார்க்கறதுக்கு ஒரு சிலர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு கார்டன் ஒர்க் பண்ண யாராவது இருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்ல எல்லாம் போய் போட்டாங்க. ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டுக்கு எல்லாரும் போட்டாங்க. எல்லாரும் போட்டு இனிஷியல்ல வந்து ஒரு லிமிட் வச்சிருந்தாங்க, கேப் மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த கேப்புக்கு போட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ சப்போஸ் 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போடுறேன், 10,000 நீ எடுத்துக்க, எல்லாம் நார்மலாகி திரும்ப வரும்போது எனக்கு எடுத்து கொடுத்துரு 10,000. அப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, கரும்பு திங்க கூலியா ஓகே அந்த மாதிரி மாறுவாங்கன்னு வைங்க. இந்த மாதிரி எல்லாரும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்தாராம். இவர் வேற சுத்தினே இருந்தாரா, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுத்துவாங்கல்ல. சரி, உங்களுக்கு எவ்வளவு மாத்தணும் அப்படின்னு கேட்டா, வீட்டுல நெட் கேஷ் 5 crores இருக்குங்கிறான். அது பேங்க்ல ஒத்துக்கவே மாட்டானே. எப்படி இருந்திருக்கும், என்னது வீட்டுல 5 crores வச்சிருக்கியா, அது எத்தனை அக்கௌண்ட்ல எங்க போய் யார்கிட்ட கேட்கறது. இவரு இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் ஒரு மனுஷன், இப்போ கௌதம் ப்ரோ இருக்காரு, நான் எப்படி சுத்திக்கிட்டே இருக்கேன், என்ன இந்த ஆள் சாதாரணமாக தானே இருப்பாருன்னு வந்து எனக்கு என்ன ப்ரோ என்னாச்சு ப்ரோ, ஒன்றும் ப்ரோ ஒரு சின்ன பிரச்சனை, என்ன ஒரு சின்ன ஹெல்ப், கேஷ் மட்டும் மாற்றி தரீங்களா, எனக்கும் 500 ரூபாய் வச்சிருக்கேன், 1000 ரூபாய் வச்சிருக்கேன், எவ்வளோ 5 கோடி, எப்போ இது இப்போ இல்லை, அப்போ டிமார்டேஷன் நடக்கும்போது, ஏன்னா அப்போ அவ்வளோ லிமிட் அவ்வளோ இதாக வச்சிருந்தாங்க. அன்னைக்கு 5 கோடினா இன்னைக்கு வந்து அது 25 கோடிக்கு ஈக்குவலாக இருக்கும் ப்ரோ. இன்னைக்கு அவ்வளோ தூரம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஆமாம், கரெக்டு தான். அதை வந்து ஒருத்தர் கையில் வச்சுட்டு சுற்றுறாருன்னா இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஸோ ஒரு டைப்பாக தான் இருந்து அப்புறம் எப்படி மாற்றினாரு தெரில ப்ரோ. இதெல்லாம் நம்ம என்ன என்னாச்சுன்னு தெரியலையா, ஃபாலோ அப் ஸ்டோரியா கேட்க முடியும். ஐயோ, அதாவது இது எதுக்கு சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னா, யாரு எப்படின்னே கெஸ் பண்ண முடியாது, அதனால ஒருத்தரோட அப்பியரன்ஸ் வச்சு முடிவு பண்ணாத அப்படின்ட்டு அன்னைக்கு இதை சொன்னாங்க. ஒருத்தர் டம்மியா சுத்திட்டு இருந்தாருப்பா, ஆனா அவர்கிட்ட இது இருந்ததுன்னு சொன்னோன்னு 5 கோடி மாத்தணும் புரியல. லட்சத்தை மாத்துறதுக்கே அங்க அவ்வளவு கேள்வி கேட்கறான் பேங்க்ல. ப்ரூஃப் கூட சைன் வாங்கிட்டு வாங்கி வந்துட்டு போய். எப்போ இல்லை ப்ரோ, 2015-16. ஏன்னா நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஏதோ பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு போகணும். ஆமா, எவ்வளவு எப்படி சம்பாரிச்சு வந்துட்டு எப்படி இப்போ எப்படி உன்ட்ட 1 லட்சம் வந்து அப்படின்னு கேட்பான். கண்டிப்பா கேட்பாங்க. 10 லட்சம் அந்த நகைக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்காக இந்த நிலத்தை வித்து இந்த காசு வாங்கினா நிலத்தை வித்து ரிசிப்ட் எடுத்துடும் அப்படின்றாங்க. உங்களுக்கு இந்த அமௌண்ட் உள்ள வந்திருக்கு. இப்போ ஒரு 5 கோடி என்னத்தை சொல்லுவாரு, அவரு அவர் பில்லு போட்டிருப்பாருன்னு வைங்க, அவர் போட்ட பில் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டரைஸ்டு பில்லா, அவரே கையில எழுதி கொடுத்துருப்பாரு. கடையும் அவர் பேர்ல தான் இருக்கு, வேற நீயே போட்டு நீ எப்படி என்ன கணக்கு அப்படின்னா
அவாலாமணியா அப்படின்னு சரி ஆனால் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குங்க சரியா. ஆக மொத்தம் நிஜமாவே உங்களுக்கு வந்து லேண்டு இல்லாட்டி பில்டிங்கோ இல்லாட்டி நகை வாங்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதாவது எந்த ஆஸ்பெக்ட்ஸ்லனா கோல்டு இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன் ப்ரோ. எப்படியோ அப்ரிஷியேட் தான் ஆகும். ஃபோன் தான் டிப்ரிஷியேட், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் டிப்ரிஷியேட் ஆகும் எல்லாமே. கண்டிப்பாக இந்த மாதிரி பொருளை தவிர இது எல்லாமே டிப்ரிஷியேஷனுக்குள்ள தான் போகும். என்ன இப்போதான் வந்து இந்த ஏஐனால என்ன இருக்குன்னா, இப்போ பாருங்க இந்த ஃபோனு வெங்கி ப்ரோ 66 67 வாங்கியிருப்பாரு கார்டு ஆஃபரோட சரியா. இன்னைக்கு இது வேலை பாருங்க 86 கார்டு ஆஃபரே போட்டாலும் கூட அவர் வாங்கின பிரைஸ்க்கு வர முடியாது. நல்ல ரேட்டுக்கு விற்கலாம். ஸோ இதுதான் இது வந்து ஃபோன் மார்க்கெட்டில் நடக்குமானா நடக்காது. ஃபோன் மார்க்கெட்டில் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. கரெக்ட் தான். இது ஏதோ இப்போ ஆச்சரியமா நடக்குது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க எப்படி வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தெரியல, ஏனால உலகமே நாசமா போச்சு அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா எப்பயுமே ஒரு அடாப்டேஷன் ஒன்று உண்டு. ஒரு டைம்ல வந்து பேனிக் ஆவாங்க. கோவிடுக்கு எப்படி எல்லாரும் அடாப்ட் பண்ணாங்க, கரெக்ட், வந்ததுமே எல்லாரும் பயந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ இதுவும் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, இப்போ டேட்டா சென்டர் சர்வர் இதெல்லாம் ஒரு டைம் வந்து 2000s வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே வந்து கம்ப்யூட்டருங்கிறதுக்குள்ள, அதுவும் வீட்டுல அதுவும் ஒரு அங்கங்கிறதுக்குள்ள எல்லாருமே போல. கரெக்ட் தான். ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் போயிருந்தனால அது வந்து அப்போ ஒரு பிரச்சனையா ஃபீல் ஆகல. இதுவே இந்த டேட்டா சென்டர்ஸ் சர்வர்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிற நேரத்திலேயே மக்கள் வந்து இந்த அளவுக்கு பர்ச்சேசிங் பவரோட கம்ப்யூட்டர் வாங்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கும் இந்த இம்பாக்ட் இருந்திருக்கும். கரெக்ட் தான். ஸோ ஆக மொத்தம் இன்டர்லிங்க்னால தான் இந்த பிரச்சனை. அப்போ கிராஜுவலாக கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தா திரும்ப இது வந்து நார்மலைஸ் ஆகணும். ஆமாம், எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் ப்ரோ, கேஸ் இப்போ திரும்ப வந்து தட்டுப்பாடு கம்மியாயிடுச்சுட்டாங்க. ஆனால் ரேட் குறைக்கல. குறைக்க முடியாது. அப்போ இதே பிரச்சனை நான் வந்து இந்த ஃபோன் மார்க்கெட்லேயும் வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? கரெக்ட் தான். இப்போ மைக்ரான்லேருந்து எஸ்கே எனிக்ஸு சாம்சங்கு அப்புறம் இவன் சைனால இருக்கிறவன் போட்டு பொலன்னு பாவி மக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ மச்சான் பண்ணோம், 200 பண்றோம்டா. ஏய் அவன் நேத்து தாண்டா ஆரம்பிச்சான், இப்போ என்னடா டெய்லி 600 பண்றாங்கறான்டா. அந்த மாதிரி தான் போகும் சைனா லார்ஜ் ஸ்கேல். இப்போ என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் வந்து மேட்ச் பண்ணி ஒரு வருஷத்துல நார்மல் ஆக்குறாங்கன்னு வைங்க. அப்போ எல்லாருமே குறைப்பாங்களா மாட்டாங்களா? இதுதான் என் கேள்வி. ஆப்பிள் கண்டிப்பா குறைக்க மாட்டான். நாங்கள் லக்ஸரிங்க, இட்ஸ் a Ferrari. ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த இடத்துக்கு வந்து பதில் யாருக்கிட்டையுமே இருக்காது சரியா. அப்போ பாருங்க, இதை தான் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தா சில இடங்கள்ல வந்து இதுதாங்க அந்த அன்எத்திக்கல் கிரீடு சரியா. லாபம் வந்து பார்க்கணுங்க, லாபம் எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்குற உங்களுக்கு லாபம் மட்டும்தாங்க இருக்கு, வேற எதுவும் இல்லை. மனிதாவி வேணாம், நான் ஒன்று கொடுக்குறேன் எனக்கு பதில் கிடைக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் சட்னி வேணா தரேன். ஓகே, செல்வதுரை ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் சிவானா, ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் வீடியோஸ் அண்ட் ஐ வாட்ச் தெம் ரெகுலர்லி. யுவர் ரிவ்யூஸ் அபவுட் இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், DAC, audio products are always very informative and helpful. Recently, I noticed that you often recommend headphones and earphones that support high quality audio, high-res audio, LDAC, lossless music. Because of that, I have doubt that I hope you can answer. I enjoy the full quality of these headphones. We need high quality music files. Most people listen to MP3 songs, but many audiophiles talks about FLAC and WAV format. Yes. Could you please explain how and where can we get? அது ஒன்று பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நம்ம குரூப் ஒன்று இருக்கு. எனக்கு என்ன பயம்னா காப்பிரைட் ஏதாவது அடிச்சிருவாங்களோன்னு இல்லை. அந்த மாதிரி லீகலாக வாங்குறதுமே ரொம்ப கஷ்டமா இருக்குன்றேன். ஆமாம், ப்ராப்பர் வெப்சைட்ஸ் இல்லை, சேல் பண்றவங்களுமே இல்லை. டவுட் ப்ரோ, இப்போ அனிருத்தா இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவா இருக்கட்டும், ஆமா அனிருத்தை கூட விட்டுங்க, அவங்களாம் லேட்டஸ்ட், யுவன் ஹாரிஸ், இவங்கெல்லாம் அவங்களோட ஓன் வெப்சைட் வச்சு அவங்களோட ரைட்ஸ் ஆடியோ மேல இருக்குன்னா அந்த மாதிரி பண்ணலாம். சரி, அவங்க கிட்ட ஆடியோ ரைட்ஸே இல்லைங்க, அவங்க அன்னைக்கு ஒர்க் பண்ணாங்க முடிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுப்போம். அது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர்ல சரி, ப்ரொடக்ஷன் கம்பெனி அது ஒரு வெப்சைட் வச்சு ஒரு மினிமம் தொகைக்கு வித்தாலே விற்கலாம். கரெக்ட். இவங்க எல்லாம் ஃபுல்லா இப்போ ஸ்ட்ரீமிங்க்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி இந்த ஹை குவாலிட்டியில கேட்கறோம் அப்படின்றாங்களே, ஸ்ட்ரீமிங்க்கு போனா இவன் காரி துப்புறான். ஆமா, இது வந்து ST2 ப்ரோங்க, ரீசெண்டா நம்ம பார்த்திருப்போம் சரியா, ஹிதிஸோடது. இவன் என்ன சொல்றான், ஹையஸ்ட் குவாலிட்டி கேபிள். இவன் என்ன சொல்றான், ஆப்பிள் மியூசிக்ல போட்டு காட்டிடுறான். ஆப்பிள் மியூசிக்ல போட்டா சிவப்பு கலர்ல காட்டுறான், என்ன ஐரஸ் பட அப்படின்றான். லாஸ்லெஸ் வர்க் ஆகும் எங்க? அப்புறம் லாஸ்லெஸ்ங்க அது. அதுதான் வந்து நம்ம வேவ் ஃபைல் போடும்போது தான் ப்ளூ லைட் எரியுது. ஓகே ஓகே, அப்ப ஆப்பிள் லாஸ்லெஸ். ஆப்பிள் லாஸ்லெஸ் போடுங்க. இப்ப தேடுவோமா, ஏதாவது லாஸ்லெஸ் ஃபைல் இருக்கான்னு தேடுவோமா? போடுங்க, இத்தனைக்கும் பழைய பாட்டு போடுங்க, அப்பதான் லாஸ்லெஸ் இருக்கும். மச்சானி தெரிஞ்சுதான் பேசுறியா? சரி, பவர் ஹவுஸ் போடுங்க, லாஸ்லெஸ் இருக்கான்னு பாருங்க. ப்ரோ அது காட்டுது ப்ரோ, ஆனா போடுங்க. என்னங்க இப்போ ஆப்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வாங்குவேன்னு வீடியோலாம் வேற போட்டுருக்காங்க. என்னோட ஃபேவரட் அதுதான் பெஸ்ட் குவாலிட்டி வேர்ல்டுலயே அதுதான் அப்படின்றாங்க. அப்ப ஹைரஸ் லாஸ்லெஸ்னு வரணுமா?
ஐரஸ் லாஸ்லெஸ் வெறும் லாஸ்லெஸ் தான் நான் பார்த்துருக்கிறேன். ஐரஸ் லாஸ்லெஸ்லாம் பார்க்கல. ஐயா ஐரஸ், ஆனால் செட்டிங்ஸில் ஐரஸ் லாஸ்லெஸ்ன்னு இருக்கே. அப்போ அது எந்த பாட்டுக்கு வரும்? தேடணும் போல. நம்ம ஏதாவது பார்ப்போமா? வின்னர். இதுவும் லாஸ்லெஸ் தான். சரி, ஏதாவது ஏஆர் ரஹ்மான்ல சொல்லுங்க. சாய் அபியங்கர் இது பாருங்க, அவர் போட்டிருப்பாரு லாஸ்லெஸ். இசை அபியங்கர். இசை அபியங்கர். எத்தனை பேர் அந்த வைல்டு தீம் கேட்டீங்க? பயங்கரமாக போட்டிருந்தாங்க. சரி, எது காடு மோடே போடுங்க. காடு மோடு தத்தரப்பத்தான். என்ன ப்ரோ லாஸ்ட்லெஸ் தான் இருக்கு? ஆமா, இதுல எங்க ஐரஸ் லாஸ்ட்லெஸ்? எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்லெஸ் மட்டும் தான் காட்டும். ஐரஸ் காட்டுனுச்சா என்ன? ஆப்பிள் மியூசிக் ஹைரஸ் ஏதோ வருது ஐரஸ். ஆஃபர்ஸ் ஓவர் 100 மில்லியன் 21 ப்ரோ. அது 24 பிட் 48 கிலோஹெர்ட்ஸ். இதெல்லாம் வந்து மதிக்கவே மாட்டேங்குது ப்ரோ. அது அதிகமால கேட்குது இது. ஆமா தலைவன் வந்து இன்னும் மேலே எது 300 சம்திங் போகிறான். 500 MBக்கு சாங் போட்டினா வேணா உனக்கு காட்டுறேன். அப்போ வந்து லைட் எரியுதுங்க. வெளியில போவேன். அப்போ இது லாஸ்ட்லெஸ் இல்லையா? ஐரஸ் இல்லையா? நான் வரல, நான் அது ஐரஸ் தான். இந்த கருமத்துக்காக தாங்க நாங்கள் ஆப்பிள் மியூசிக்கை வாங்கினோம் அப்படின்றவங்களாம் வெறுத்துருவாங்களே. இந்த ஒயர் போட்டோன்னே காட்டி கொடுத்துரும். காரி தூண். ஆக்சுவலாக யூடியூப் மியூசிக்கை விட டேட்டா ரேட் அதிகம், அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது வந்து இது எதிர்பார்க்குது ஒரு அவுட்டு. அந்த அந்த டேட்டா வந்து ஆப்பிள் மியூசிக்காலேயே கொடுக்க முடியலங்கிறத. யூடியூபோட லவுட்னஸ் அது வரும். யூடியூப்ல ஏதாவது ஹைரஸ் ப்ரோ? அதெல்லாம் மாஸ் தான். நின்னு கோடி வரனமோட ரீமிக்ஸ் பிடிச்சு எடுத்துருக்கிறானுங்க. மால் ஃபங்க்ஷனை போட்டிருக்கான். பூங்காற்று போட்டான்ல, நீங்க கேட்டீங்களே, அவனோட நின்னு கோடி வரணும் கேட்டான். கொடூரமா இருந்துச்சு வீட்டெல்லாம். ஹைரஸ் தமிழ் சாங்ஸ், ரீமாஸ்டர்ட் தமிழ் சாங்ஸ். நல்லா தான் இருக்கும் போல. ஆனால் சர்வ் பிளேட் தான் இது. நான் சர்வ் பிளேட் தான் அறியா. ஸோ அதான் இது என்னன்னா காட்டி கொடுத்துட்றாங்க அவன். இந்த சோனி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம டேப்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோ, 128 kbps அந்த மாதிரி ஃபைல் இருந்தால் கூட அப்ஸ்கேல் பண்ணுவாங்க. கரெக்ட், சரியா? ஸோ அந்த மாதிரி அப்ஸ்கேலிங் ஒர்க் நடக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் இப்போ இந்த ஹைரஸ் பற்றி கேட்குறீங்க இல்லையா, ஹைரஸில் இல்லை ரியல் வேர்ல்டில் நீங்கள் என்ன ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்ஹெச்டிசி யூஸ் பண்ணும்போது OnePlus-ஓட பட்ஸை OnePlus ஃபோனில் யூஸ் பண்ணும்போது ஆடியோ டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்சி டிஃப்ரென்ஸையும் பார்க்க முடியுது. அது ஒன்று. ரெண்டாவது, ஹைரஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அந்த லவுட்னஸ்லையும் அந்த ஒரு ஓப்பன் ஆகிற ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டீரியோ வைடனிங். ஆமாம். ஸோ அந்த 3D ஆடியோ வைடனிங் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ, நான் அதனால தான் நிறைய வீடியோவில் ஹைரஸை பற்றி மென்ஷன் பண்ணுவேன். ஆனால் எல்லாருக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு பாருங்க. இப்போ கூட பாருங்களேன், நார்ட் பட்ஸ் 4 தான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இனிமேல் நான் போதும். அது வந்து உங்களுக்கு பிட்வீன் டிவைசஸ்ல எந்த விதமான கோடக் ஆப்பிள் ஃபோன்ல வச்சிருந்தீங்கன்னா அது வாங்கினாவே போதும். ஏன்னா ஏசி தான் அவனோடது. சரி, இப்போ எனக்கு வந்து அதனால ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா ப்ரோ? மோசமா இருக்கா ப்ரோ? இல்லையே. உங்களுக்கு வந்து வால்யூம் லெவல்ஸ்ல மேபி டிஃபரன்ஸ் இருக்கலாம், அவ்வளவுதான். இல்லை, எனக்கு என்னன்னா ப்ரோ, அந்த வால்யூம் டிஃபரன்ஸ் இருந்ததுல அன்னைக்கு அடுத்த நாள் நான் போட்டுருப்பேன் காலையில். அப்டேட் ஏதாவது வந்துச்சுங்களா? வால்யூம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ தான் சரி. இப்போது இதில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், வால்யூம் கிளாரிட்டி. நம்மளும் இயர்ஃபோன் ஏர் 4 ப்ரோ ப்ளஸ் வச்சிருக்காரு. ப்ரோ 4 ப்ளஸ் அது வச்சிருக்காரு கௌதம் ப்ரோ. ஸோ அதில் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி பூஸ்ட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். அது எப்படின்னா, நீங்கள் எல்டாக்ல இருந்தாலும் சரி, ஆப்டெக்ஸ் லாஸ்ட்லெஸ்க்குள்ளே வந்தாலும் லைஃப் டைம் வாரண்டி க்ளைம் பண்ணிட்டேன். அப்படியா? லைஃப் டைமுக்கு பட்ஸ் ஃப்ரீ மாற்றிக்கலாமா? எப்போனாலும் மாற்றிக்கலாம். அது எப்படி? அதுதான் அவன் இதில் ஸ்கேன் பண்ணோடனே காட்டினோடனே அவனுக்கு மெயிலும் வந்துருச்சு. யூ ஹவ் கிளைம் லைஃப் டைம் வாரண்டி ஃபார் திஸ் பட்ஸ். எப்போ வருது எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு புது பட்ஸ் கொடுத்துட்றோம். அவ்வளோதான் முடிஞ்சு. அதான் மெயிலே வந்துருச்சு. ஓ, அப்போ ஒரு தடவை மாற்றி கொடுப்பானா கூட ஹாப்பி ப்ரோ. ஒரு தடவை மாற்றினா போதுமே. ஏன்னா அது சாலிடாக 2 வருஷம் வருது. நல்லா இருக்கே இந்த டீலிங், நல்லா இருக்கே. ஓகே, அதான் ப்ரோ. அதனால நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கணும்னு இல்லை. ரீஃபண்ட் ஆர் ரிட்டர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் வாரண்டி க்ளைம் பண்ணி விட்றோம். ப்ராஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட், அவ்வளோதான். லைஃப் டைம் வாரண்டி வேலிட் டில் அன்டில் லைஃப் டைம். மெயிலே வந்துருச்சு எனக்கு. எக்ஸ்டர்னல் வாரண்டி ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட். நல்லா இருக்கு. இது வந்து உங்களுக்கு எப்படி ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு பார்த்தா, அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ஐடி கொடுத்துருப்பீங்க. ஆமாம், எனக்கு ஏதாவது ஒரு பில் அனுப்பியிருந்தார் அவர். எனக்கு உங்களுக்கு வராது.
உங்களுக்கு இயர்ஃபோன் Air 5 Pro Plus புதுசாக அனுப்பிடும். ப்ரோ எதுவும் ஆகாது. There's an appeal. Taken a review. Pro Plus புதுசாக அனுப்பிடும். ப்ரோ Can you see one more time, please? Can you give me ultras for double check? One more time. This is a really narrow call. Pro Plus புதுசாக அனுப்பிடும். ப்ரோ எதுவும் ஆகாது. தெய்வமே அது போய் ஃபேஸ் டவுனாக தான் விழுந்துச்சு. ஆமாம், அதான் உங்களுக்கு அதுக்கு பதிலாக இயர்ஃபோன் Air 5 Pro Plus அனுப்பிடுவாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு அடுத்த மாடல் வந்துருதுல்ல, பிரச்சனை. ஓகேங்க, டியூரபிலிட்டி டெஸ்ட்லாம் நான் எப்பயுமே அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸ் நம்மள்தா இருந்தாலும் பண்ண மனசு வராது. ரீசன் என்னன்னா திரும்ப விற்கணும். ஆமாம், கீழெல்லாம் போட்டு பார்க்குறதெல்லாம் வந்து நான் அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டேன். ஆனால் நம்ம கௌதம் ப்ரோ வந்து இப்படி கை இப்படி கொண்டு வரும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆனால் ஹைலைட் என்ன தெரியுமா, தரையில் நிறைய தூசிலாம் இருந்துச்சு. இருந்தாலும் மேலே இருக்க ஸ்க்ரீன் கார்டில் வந்து ஸ்க்ராச்சஸ் இல்லை. ப்ரோ அதில் அவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இல்லை. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒன்று. ரெண்டாவது போய் விழுந்ததே ஃபேஸ் டவுனாக தான் விழுந்துச்சு. நான் தான் பார்த்தேன். ஸோ தலைவன் வந்து ஃபேஸ் டவுனாக தான் டொம்முன்னு போய் விழுந்தான். எதுவும் ஆளங்க, குட், பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஃபோன் இப்படி போய் விழுந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மேபி ஃபோன் அறினால அந்த ஃபோன் நத்திங் ஃபோன் கூட உடஞ்சிச்சு, கிராக் ஆச்சுன்னு சொன்னீங்களே. அதுவே ஃப்ரேமே கிராக் இல்ல, ஸ்கூல்லலாம் சி அது ஆஃபீஸில் நடக்கல, வெளியிலையா. விக்கி பர்சனலாக எடுத்து யூஸ் பண்ணும்போது ஏதோ பண்ணான். ஆஃபீஸ்க்குள்ளார வந்து என்னன்னா ஸ்டூடியோக்குள்ளே கார்பெட் வேறு இருக்கும், விழுந்தாலும் அது வாங்காது. அதனால வெளியில தான். இப்போ இது வந்து டைலில் விழுந்துச்சு, ஒன்றும் ஆகலை. ஸோ அப்போ டியூரபிலிட்டியும் வந்து நல்லா தான் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாங்க, எல்லா வீடியோலையும் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், ஸ்க்ராட்ச் ஆகுதான்னு பார்க்க முடியும் ஒன்று. ரெண்டாவது வந்து நெட்ஒர்க்கு, பேட்டரி, தெர்மல்ஸ் இதெல்லாமே செக் பண்ண முடியும். கேமரா நல்லா இருக்கா செக் பண்ண முடியும். டியூரபிலிட்டி அவங்க சொல்கிறத சொல்லுவேன். இப்போ மோட்டோரோலா வந்து மிலிட்டரி கிரேடுன்றாங்க, ஆனால் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுவேன், எப்படி விழுது எங்கே போய் விழுதுன்னு தெரியும். இப்போ இந்த ஃபோன் வந்து இன்னைக்கு லக் என்னன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் டவுன் போய் விழுந்துச்சு, எதுவும் ஆகலை. இதுவே இமேஜின் பண்ணுங்க, இந்த சைட்லாம் விழுந்தா கண்டிப்பாக டென்ட் ஆக தான் செய்யும். அதனால இதில் என்ன ஆயிடுச்சுன்னா விழுந்த சோடே இல்லை. இந்த ஃபோன் இப்போ விழுந்ததுக்கான எவிடன்ஸே இல்லாத மாதிரி. ஃபோனுக்கு 100 ஆயுசு. உண்மைதான். ஆனால் இந்த ஃபோன் வந்து ரொம்ப அழகான ஃபோன் ப்ரோ. உண்மையிலே எனக்கு இதில் என்ன மிஸ் பண்ணேன்னா, இந்த ரெட்டு போட்டிருக்கான்ல, இந்த நாய் ஏன் எல்லோ போடலன்னு தோணுச்சு. அது போட மாட்டோம் நாங்கள். வந்து சொல்லுவாங்க என்னது இதை சொல்லுவாங்களே, தனித்து தான் வருவாங்களாமா, கேமோஃப்ளேஜாக இருக்கும், இருக்கிறதே தெரியாது. அது எதுக்கு நீ இருக்கிறதே தெரியல போ அப்படின்னு. இல்லை இதில் என்னன்னா 2 ஃபோனுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலுங்க. இவன் அழகா அந்த ஒயிட்ல ரெட் நல்லா தெரியுது. காம்போ நல்லா. இதுவும் கூட எல்லோ போட்டிங்கனாலே நல்லா இருக்கும் ப்ரோ. எல்லோவே நல்லா தெரியும். எல்லோ வித் பிளாக் நல்லா இருக்கும். அவன் தான் எதுலையும் பண்ணலையே சொல்கிறான். நான் இதில் என்ன சொல்கிறேன், இப்போ இதில் எல்லோ போடுறதா இருந்தால் கூட எப்படி தெரியும் பண்ணலாம். எல்லோக்கு பிளாக் பார்டர் போட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும், தனியாக தெரியும். ஒயிட்டில் பிளாக் பார்டரோட எல்லோ இருந்ததுன்னா என்ன ஆகும், 3D டெக்ஸ்ட் மாதிரி தெரிக்க உள்ளாம். ஐடியா இல்லாத பசங்க, விவேக் சொல்கிற மாதிரி ஒரு பைப்பு மாட்டினா காத்தடிச்சு நிறைய சைக்கிள் பஞ்சர். சரி இதான் ப்ரோ. அதனால MP3, AAC, ஃப்ளாக்கு, வேவு இந்த மாதிரி ஆடியோ ஃபார்மேட்லாம் பொறுத்த வரைக்கும் டெலகிராமில் தான் ப்ரோ கிடைக்குது. அஃபிஷியலாக கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக வெப்சைட்ஸ் தேடி பார்த்துட்டோம், அப்படியே இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற சாங்ஸ் இருக்க மாட்டேங்குது. டேட்டா பேஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரி டெலகிராமு அதெல்லாம் போய் தேடினாலோ இல்லை வந்து டொரண்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணாலோ உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லா படத்துக்குமே இருக்குது. லேட்டஸ்ட் படத்துலேருந்து ஓல்டு வரைக்கும். கொடுமை என்ன ப்ரோ, ரீசெண்டாக என்னாச்சு, நம்ம சுடர் தான் என்ன பண்ணான் ப்ரோ, ஃப்ளாக்கு வேவு தூக்கிட்டேன் அப்படின்னா பார்த்தா அவன் ஒரு சில ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வேவ் ஃபைலுங்கிறான் 80 MB இருந்தது. ஆமா, நம்மளோட செக் பண்ணி பார்த்தோமே. ஆனா வேற ஒரு சேனல் இருந்தது, எல்லா வேவ் ஃபைலும் பார்த்தா 500, 450. அதை போட்டதுமே ப்ளூ லைட் ஏரியா. அது ஒரிஜினல் வேவ் மாதிரி, இது ஃபுல் அன்கம்ப்ரஸ்டு. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. அதுக்கெல்லாம் டிபி கணக்கில் ஸ்டோரேஜ் வேணும் ஃபோன்லேயே. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டேக் இருக்கு, அதில் வந்து கிரீன் கலர், பிங்க் கலர்லாம் இருக்கு. ஆமா, அது வந்து ஏஆர் ரஹ்மான் வீட்லயே போய் சொல்லணும், ஐயா அந்த நீங்க ரெடி பண்ணீங்களே ஏதோ மாடல் போட்டது, இது போட்டிருந்தேன், அப்ரிவேஷன்ஸ் போட்டிருந்தாங்க, இது இருந்தா உங்களுக்கு மாஸ்டரோட இந்த குவாலிட்டி அப்படின்னு. அதெல்லாம் எங்க போறது, கிராமபோன்ல தான் போய் சொல்லணும். நம்ம இங்க போயிடலாம் ப்ரோ, இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா அவங்க வீட்டுக்கு போயிடணும். ஆமா, போயிட்டு ஐயா ஒரு 2 நிமிஷம் ஒரு பாட்டு கேட்டு உங்க ஸ்டுடியோல ஒரு 2 நிமிஷம் வாடகை கொடுத்தீங்கன்னா உள்ள போயிட்டு கனெக்ஷன் ஒரு தடவையா அந்த லைட்டை பார்க்கணும், ஒயர்ஸ் வரைக்கும் பார்த்துறோம். ஏன்னா கிட்டயாவது இருக்கா அப்படின்னு தெரியும் எங்களுக்கு. கிட்ட தான் இருக்கும் அப்படி சொல்ல. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அன்கம்ப்ரஸ்டா சாங் வச்சிருக்காங்க, அவங்களோட ஓன் அன்கம்ப்ரஸ்டா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எவ்வளவு ஜிபில இருக்கும். ஆமா, ஏன்னா 700 800 MBக்கெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஃபார்மேட்டை வேற, வேவு கூட இல்லை, வேவுக்கும் மேலே ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக ட்விஸ்ட் என்ன ப்ரோ, நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்கு இது புரியும். என்னன்னா
இவங்க படம் எடிட் பண்ற மாதிரி தான் பாட்டோம். மல்டிபிள் லேயர்ஸ். சரியா? மல்டிபிள் லேயர்ஸ்ல வோக்கல்ஸ்க்கு மட்டுமே இருக்கலையே ஹை குவாலிட்டி வேவ் ஃபைல் நீங்க எடுப்பீங்க. அப்போ 5 நிமிஷம் வோக்கல்ஸ்க்கு வேவ் நீங்க அவ்வளோ ஹை குவாலிட்டி எடுக்கிறீங்க. நான் வேவ்னு சும்மா சொல்றேன். அதுவே ஒரு 500-600 MB வந்துடும். சரியா? ஹை குவாலிட்டி 5 நிமிஷம் எடுத்தீங்கன்னா இதுல என்ன ட்விஸ்ட் தெரியுமா? மேலும் ஃபீமேலும் பண்ணாங்கன்னா அது ஒரு 500, இது ஒரு 500. சரியா? அப்புறம் இதுல ரெண்டுத்தையும் போட்டுட்டு நீங்க அடுத்த ஆடியோ எப்படியும் லேயரிங் பண்ணுவாங்க. அப்போ மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும் அதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒவ்வொரு மாதிரி எங்க போகுது இல்ல. நம்ம சும்மா இமேஜின் பண்றோம். நான் வந்து என்னங்க பண்ணிருக்கேன் இது வரைக்கும். பரத்தாவது சுனோ யூஏல ஒரு 4-5 பாட்டாவது பண்ணாங்க. அவர் 100-150 பாட்டாவது பண்ணிருப்பான். அதுல கூட பாத்தீங்கன்னா ஏ கிட்ட ரெக்வஸ்ட் தான் நம்ம வைப்போம். அதுவே கொடுத்துற போகுது. நமக்கு அத்தனை லேயர் கண்ட்ரோல்லாம் கிடையாது. பட் சொல்றேன், ஒரு ப்ரொஃபஷனலா மியூசிக்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு லேயர்ஸ்னு. சரி, ஆனா அதாங்க நீங்க வந்து எனக்கு என்னன்னா நம்ம கிட்ட ஒரு குரூப் இருக்கு. ஆனா எனக்கு அந்த காப்பிரைட் பயம் தான். அந்த குரூப் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டவுன்லோட் பண்ணதை பேக்கப் மாதிரி கிளவுடா யூஸ் பண்ணி நம்ம கேட்ட மக்களுக்குலாம் நான் அனுப்பிட்டேன். அவங்கெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். மற்றபடி அதை கொடுக்கூடாதுனால ஒரு சின்ன பயங்க. நாளை பின்ன அப்புறம் இந்த குரூப் யார் வச்சிருக்கா அந்த உன் மேலே கேஸ் போடுறாங்களா வந்தால் நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும்? தேவையே அது நமக்கு. நான் அதை எதுக்காக ஆரம்பிச்சேன்னா, ஃபோனார்னால இருக்கும்போது 2017 டைமில் அப்போது மியூசிக் ரொம்ப தீவிரமாக பித்து பிடிச்சி போய் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் என்ன பண்ணோம்னா, ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஃபுல்லாக கேட்கும்போது சரி நம்ம வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ஃபோன் விட்டு ஃபோன் போகும்போது கடுப்பாகுது, ஏதாவது மிஸ் ஆகிடுது. அப்போலாம் வந்து ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 32 GB, 64 GB, 128 GB தான். அதுக்கு மேலாம் ரொம்ப பெரிய ஃபோன்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது சரி இது சேஃபாக வைக்கணும்டான்னு சொல்லிட்டு தான் அப்போ இது மாதிரி பண்ணது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தூக்கி வச்சேன். அடுத்து என்னாச்சுன்னா, நம்ம க்ளோஸ்டு பசங்க யாரெல்லாம் நேரில் மீட் பண்ணுறோமோ அவங்களுக்குலாம் மட்டும் அந்த லிங்க் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த சேனல் வந்து இப்பயும் ப்ரைவேட்டாக தான் இருக்குது. ஆமாம், ப்ரைவேட் தான். அது பார்த்தேன், எல்லாருக்கும் வராது. நம்ம வந்து கரெக்டாக லிங்க்கு கொடுத்து அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் தான் உண்டே தவிர அவங்களா தேடினாலாம் வராது. ஆமாம், யாராவது போய் சும்மா தேடினாங்கன்னா வராது. பார்த்தேன், தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னாங்க. அதாவது நம்ம காட்டினால வீடியோவில் வச்சுட்டு காட்டினா எல்லாம் ஒரு இதுதான் ப்ரோ. இல்லை, நல்லது தான். அது வேணுன்றவங்க சொல்லுங்க, நான் தரோம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பேனிக்லாம் வேணாம், மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க ப்ரோ. யூடியூப் மியூசிக் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் கேஷுவல் லிசனிங். எஸ். இன்னொன்று நம்ம எப்பயும் சொல்லுவோம்ல ப்ரோ, இப்போ பாருங்களேன் 150cc வண்டி ப்ரோ, வண்டியோட டாப் ஸ்பீட் 110. இப்போ 650cc ப்ரோ, அப்போது இன்டூ பண்ணால் ஒரு 440 ஸ்பீடு போகணும் இல்லையா? ஆனால் எங்கே போகுது? அந்த மாதிரி தான் ரியாலிட்டி. அது பார்த்தீங்கன்னா ஒரு 650cc வண்டியை வந்து நமக்கு எப்படி கியர் பாக்ஸ், என்ன டியூனிங், என்ன மாதிரி ஏரோடைனமிக்ஸ் அதை பேஸ் பண்ணி கடைசியில் பார்த்தா 180 போகுதுனாலே பெரிய ஸ்பீடு தான். ஃபேக்ட் என்னன்னா அதே தான் இங்கேயும். ஆடியோவில் வந்து நீங்கள் என்னதான் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபீல் வந்து மைனர் தான். அதை கண்டுபிடிக்கிறதே அப்படின்னா, இப்போ நம்மளால பாருங்களேன், ஆஃபீஸில் தனிமையாக அமைதியாக இருக்கும்ன்றாரு. அவரோட கேபின் அமைதியாக இருக்குங்கிறனால தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து அவர் வந்து இந்த ட்ராக்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் ரொம்ப கீனாக நோட் பண்ணலாம். இல்லையா, நீங்கள் வீட்டில் தூங்கும் போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, இது கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுது, ஒரு 40% வால்யூம் வச்சு கேட்குறீங்கன்னும் போது இது ஃபீல் பண்ணலாம். பட் மற்றபடி டே டைமில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா எப்போ லாரி ஏறும் இல்லாட்டி எப்போ ட்ரெயின் ஏறும்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ டே டைமை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக யூடியூப் மியூசிக்கே வந்து ரொம்ப ப்ரீமியம். ட்ராவலெல்லாம் யூடியூப் மியூசிக் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் பிட் பர்ஃபெக்டாலாம் கேட்டிங்கன்னா வெளியே இருக்க சத்தத்துலேயே உங்களுக்கு பாதி கேட்காது. ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, I recently started learning more about the audio quality and would love to understand the correct music collection, play FLAC files and get the best sound experience from the good headphones and earphones. Style is very easy to understand, so I think many viewers would benefit from these videos on this topic. Thank you for all the hard work and for helping people learn about the audio products. Looking forward for your reply and hopefully future video about FLAC and WAV music downloads. மொத்தம் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், கிடச்சிரும், தேடிக்கிட்டு இருக்கோம். ரைட்டு. ஆனால் அதான் ப்ரோ, பி சிம்பிள், என்ஜாய் பண்ணுங்கள். முரளி வெங்கட், சாம்சங் கேலக்ஸி M56 5G யூசர் ரிவ்யூ. ஐ ஹாவ் லாஸ்ட் ஹாய் ப்ரோ, லாஸ்ட் மந்த் May 22 நான் சாம்சங் கேலக்ஸி M56 அமேசானில் தான் வாங்கியிருக்காரு. 23,000லாம் நல்ல ப்ரைஸ். இப்போ அந்த ரேட்டுக்கு தான் அது அமேசானில் தான் கிடச்சிச்சு, சாம்சங் ஷாப்பில் கூட இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 6 months OnePlus 13R யூஸ் பண்ணேன். நல்ல ஃபோன், ஆனால் டிஸ்பிளே எனக்கு செட் ஆகலை. இப்போ 13R அவருக்கு வந்து அந்த LTPO இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் செட் ஆகல. இரிட்டேஷன் இருந்துச்சாமா, கண்டினியூஸ் யூசேஜ்ல இரிட்டேஷன் இருக்கு, சுடர் காய்ச்சல். அப்புறம் வந்து டிஸ்பிளே கலர்ஸ் எனக்கு செட் ஆகல ப்ரோ. டிஃப்ரெண்ட் கலர் மோட் யூஸ் பண்ணா நோ டிஃபரன்ஸ். UI feels too cheap for that price, but battery and camera speaker top notch, 5 out of 5. ஸோ OnePlus 13R மாமாவுக்கு கொடுத்துட்டு M56 5G பர்ச்சேஸ் பண்ணேன் ப்ரோ. M56 5G உங்கள் ரிவ்யூவும் பார்த்தேன் ப்ரோ. எனக்கு இந்த ஸ்பெக்ஸ் ஓகே தான்.
எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு 13R மாதிரி ஒரு டிவைஸ்ல இருந்து இது பண்ணா டவுன் கிரேட் மாதிரி ஃபீல் ஆகுமோன்னு பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அப்படிலாம் டிவைஸ் ஃபீல் இல்லை, அப்படிலாம் இல்லை. டிவைஸ் ஃபீல் சாலிட் அண்ட் ப்ரீமியமு, ரொம்ப ஸ்லிம்மு, வெயிட்டும் கம்மி கம்பேர்ட் டு 13R. டிஸ்பிளே சொல்லி ஆகணும் 13R விட எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நோ இஷ்யூ. கலர்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. சாம்சங்கோட சூப்பர் AMOLED டாப் நாச்சு. சாஃப்ட்வேர் 1 UI ஃபீல்ஸ் 2 ப்ரீமியம். டிவைஸ் வாங்கி 10 டேஸ்லேயே 8.5 அப்டேட்டு, நோ இஷ்யூஸ். சாம்சங்கில் டாப் அண்ட் டிவைஸ் வரைக்கும் லைன் இஷ்யூ நான் பார்க்குறேன் ப்ரோ. நான் எப்போவுமே இப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவேன்னா நைட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் 5 to 6 அந்த டைமில் தான் அப்டேட் ஹை ஸ்பீட் மொபைல் இன்டர்நெட்டில் எந்த இன்டரப்ஷனும் இல்லாமல் நான் பண்ணுவேன். டிவைஸ் டெம்பரேச்சரும் லோவாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு அப்டேட்டு கொடுத்துருவேன். ஃபோனும் அப்டேட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். கேமரா எனக்கு ஓகே தான் ப்ரோ. 5000 mAh பேட்டரி ஈஸிலி ஒரு டே வருது. வீட்டில் ஆல்ரெடி சாம்சங் 25W சார்ஜர் இருக்குது. ஸோ 1 hour 20 minutesல ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. OnePlusக்கு முன்னாடி சாம்சங் F23 தான் யூசர். இப்போ அந்த ஃபோனும் அம்மா யூஸ் பண்ணுறாங்க, நோ இஷ்யூஸ். M56 5Gல ஒரு கான் என்னன்னா ஸ்பீக்கர் தானே அது. ஆமாம் ஆமாம், M56 சிங்கிள் ஸ்பீக்கர் எனக்கு பிடிக்கல. இங்கே தான் OnePlus மிஸ் பண்ணுறேன். கரெக்ட் தான். இந்த ப்ரைஸ்க்கு ஸ்டீரியோ கொடுத்துருக்கலாம். ஆமாம், ஏன்னா அது லான்ச் ஆனது 30,000 மேலே லான்ச் ஆச்சு. அப்போலாம் வாங்கவே கூடாதுன்னு சொன்ன ஃபோன் இது. டெய்லியும் நான் சாங்ஸ் கேட்பேன். 30 to 40 minutes சாம்சங்கோட AKG டியூன்டு டைப் சி தான் யூஸ் பண்ணுறேன். கிடச்சிது உங்கள் வீடியோவில் கூட ரீசெண்டாக அதை பற்றி நான் பேசியிருந்தேன். IEM போகிற ஐடியா இருந்துச்சுன்னா சரி, ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா எனக்கு IEMல பிராண்டை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ பிளைண்டாக இந்த இயர்ஃபோன்ஸ் போனேன். சீரியஸாக வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. பிட்வீன் இந்த ஃபோன் வாங்குறப்ப மை பட்ஜெட் வாஸ் ஒன்லி 25K. எனக்கு மறுபடியும் ஃபோனை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மனசு இல்லை. 25Kக்கு டிவைஸ் தேடுறப்ப எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. எல்லாமே ரொம்ப ஹையாக தான் இருந்துச்சு. இனிமேல் இன்னும் ஹையாக தான் இருக்க போகுது. 856 ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டேன். வெரி சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் 4 years இதுதான் யூஸ் பண்ண போகிறாரு. இது என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. இந்த ஃபோனுக்கு என்னோட யூசேஜுக்கு 4 out of 5 கொடுப்பேன். ஐ எம் வெரி மச் ஹாப்பி. சூப்பரே ரைட்டு. வா, வேற லெவலாக இருக்கு. ஆனா சிங்கிள் ஸ்பீக்கருக்கு மட்டும் இவனுங்க ப்ரோ அது ஒரு பேட்ச் கொடுத்தா இயர்பீஸ் இப்பயே ஸ்பீக்கரா மாத்தலாம் ப்ரோ. அது பண்ண மாட்டாங்க. 20% வால்யூம் அதுல வரும். மேபி தேர்ட் பார்ட்டி ஆப்ல ஏதாவது பண்ணாங்க. அட போங்கடா வெண்ணம் அவனுங்களா. அது சூப்பரான ஒரு ஆப்ஷன். அது பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. அது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, உதய் சங்கர் ப்ரோ என்ன சொல்கிறேன்னா, ஐம் யூசிங் ஓலா S1 ப்ரோ, ஒஸ்ட் சர்வீஸ் சென்டர், டோன்ட் பையா. ஐம் யூசிங் பெரிய இஷ்யூ இல்லை, பட் சர்வீஸ் சென்டர் வெரி ஒஸ்ட் தான் ப்ரோ. எல்லாருமே காரி தூக்கு. சர்வீஸ் மட்டும் தான் அவனோட பிரச்சனை. உங்க வண்டி ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் தப்பிச்சிங்க, இல்லைன்னா முடிஞ்சிங்கன்னு அர்த்தம். ப்ராப்ளம் இருந்தால் டெத்து தான். ஆமாம். விக்கி பாலா, ஐம் பிக்சல் 10A BSNL சிம் யூசர், எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஃபைன். அங்கே தான் டியூஸ்டே அவர் BSNL யூசர், கூடவே ஒரு ஜியோவோ ஏர்டெல்லோ யாரையாவது கூட்டு வந்திருந்தாருன்னா சிங்கிள் சிம் தாங்க. வாழ்க்கையில இழக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தாங்க, அவ்வளோதாங்க. தேவையில்லை எனக்கு. அதுக்கு மேலே யார் இருந்தாலும். முன்னாடிலாம் BSNL ஒர்க்கே ஆகாது. 9 நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஜியோவும் BSNL ஒர்க் ஆகி தொலைய மாட்டேங்குது அப்படின்னு. ஏர்டெல் VI தான் ஒர்க் ஆகுதான் ஒழுங்கா ப்ரோ. BSNL அவ்வளோதான் ப்ரோ. ஆமாம், சரியா? நீ கொடுத்ததுக்கு இவ்வளோதான் கொடுக்கும், அவ்வளோதான் அவங்க பேசுகிறானுங்க ப்ரோ. அது இருந்திருந்தா அவனுங்களாம் என்றைக்கும் திருந்திருப்பாங்க. BSNL கொஞ்சம் அருமை மக்களே. வெரி குட், வெரி குட்ல. எஸ், எனக்கும் அப்படி தான் இருந்தது. ரொம்ப குட். உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களா BSNL தானே? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் கூட லாங்கஸ்ட் சர்வைவிங் பிராண்ட்னு உங்களுக்கு போடலாம். அப்படி இல்லை ப்ரோ, இன்னும் கூட நிறைய பேர் பழச மறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ கூட ஒருத்தர் சொன்னார்ல ஆமாம், அதுக்கு வருதான். எனக்குலாம் வந்து 2000 கடைசி வரைக்கும் தாண்டா வரும் உனக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வச்சிரும் உனக்கு கேட்டால். ஆனால் இப்பயும் ஒரு சிலர் வந்து எந்த விதத்தில் பாராட்டுறாங்கன்னா, இவ்வளோ டஃப் டைம்ஸ்லையும், ஏன்னா அவனை சப்பானி மாதிரி தானே எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. பாவமாக தான் இருக்குது. கவர்மெண்ட் வந்து ஒரு மாதிரி லூஸ் தனமாக தான் வேலை செய்யுது. அந்த கவர்மெண்ட் பாடியில் ஒருத்தனும் உயிரோடு இருக்கான்றதுனால உன்னை மன்னிச்சு விட்றாங்க அப்படின்னு ஒரு சிலர் போட்டிருந்தாங்க. கவர்மெண்ட்டே அது வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையே, வேறு ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் நினச்சா பண்ணணும். ஆக்சுவலாக நான் நினச்சா பண்ணலாம். அவங்க வந்து அவங்க ஸ்டாண்டே வேறு மாதிரி இருக்குது. வேண்டாங்க அப்படின்றாங்க. பக்கா அந்த மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல ப்ரோ, இன்னைக்கு வெதரும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால தான் பையன் ஒரு ஜென்டில் வார்ம்னஸ், மைல்டு, செம மைல்டு. இந்த வார்ம்னஸ்லாம் யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. கரெக்டு தான். அந்த மாதிரியான ஒரு மைல்டு வார்ம்னஸ். நைஸ். பரவாயில்லையே, செம்மையாக இருக்குதுல்ல. டிஸ்பிளே சூப்பராக இருக்குங்க. தீம்ஸும் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆமாம், நீங்கள் கூட அந்த லவ் தீம் தான் போட்டிருக்கேன். நான் ஒரு தீம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம். ஆக்சுவலாக இதுதானே
இந்த கலர் பொம்மையாட்டு இருந்துச்சு அந்த தீமா? இல்லை பொறுங்க இதோ அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் நான் இதில் போட்டுருந்தேனே நம்ம குரூப்ல போட்டதானே. எஸ்ஆர்கே கூட சைட் லோட் பண்ணணும் இது. அது நான் உங்களுக்கு அந்த எப்படின்னு அனுப்புகிறேன் டிப்ஸ். சரி ஓகே. இல்லாட்டி அதை லைவாக பண்ணி காட்டுவோம் மக்களுக்கு. அதனால ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு பண்ணி காட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க தீம்ஸ் எல்லாம். மைக்ரோஃபோனு 90 FPS ஓகே. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். இப்போது என்ன இது டெலிகிராமில் ஹைப்பர்வாய்ஸ் தீம்ஸ். ஆமாம் ஓகே சரியா. வந்துட்டேன். இது ட்விட்டரில் போட்டிருந்தீங்களா அதுவா? ஆமாம் இந்த இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இந்த இது என்னன்னா இந்த தீம் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். ஓகே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே சரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வேணா டெலீட் பண்ணிடலாமா? அதுதான் ஓகே. இல்லை டவுன்லோட் பண்ணியாச்சு விட்டுருங்க அப்படியே சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறமா இங்கே போனோம் ப்ரோ. பேக்கப் ரீஸ்டோர். ஆமாம் அது எங்கே இருக்கும்னா இப்போ நம்ம ஃபோனில் மை டிவைஸ் போகிறோம். போனால் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் இருக்கும். ஓகே. இதில் போயிட்டு மொபைல் டிவைஸ். ஓகே. இது உள்ளே போனீங்கன்னா பேக்கப்னு காட்டும். பேக்கப்பில் வந்து என்ன பண்ணணும் எல்லாத்தையும் அன்செக் பண்ணி விட்டுருணும். ஆமாம் அன்செக் இதையும் அன்செக். ஆனால் சிஸ்டமில் போனால் தீம்ஸ்ன்னு இருக்கும். எங்கடா இருக்கு ஓகேயா. இவனை மட்டும் பேக்கப் கொடுக்கணும். ஓகே. பேக்கப் கொடுத்தா ஒரு பேக்கப் கிரியேட் ஆகும். கீப் இன் மைண்ட் ஆல் ஆல்ஸ் ஓகே கிரியேட் ஆகும். இது கிரியேட் ஆகி முடிஞ்சதும் அந்த பேக்கப் ஃபைல் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போவோம் அங்கே நம்ம போவோம். ஓகே டன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு சரியா. ஓகே இங்கே காமிச்சா இருக்கும். இது நான் ஆல்ரெடி பண்ணது சரியா. இப்போ என்ன பண்ணுறேன் நேராக இங்கே போகிறேன். ஃபைல் மேனேஜர் போகிறேன். டெலிகிராமில் டவுன்லோட் ஆயிருந்தனால டெலிகிராம் டவுன்லோட்ஸ்குள்ளே அந்த ஃபைல் இருக்கு. ஓகே சரியா இங்கே இருக்குது. நான் இதை வந்து நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுவேன்னா காப்பி பண்ணணும். ஆனால் இப்போ இல்லை. அது எப்படின்னா இப்போ இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா. டிவைஸில் பேக் வந்தீங்கன்னா MIUIன்னு இருக்கும். பேக்கப்னு இருக்கும். ஆல் பேக்கப் சொல்ல போனீங்கன்னா இதுதான் ரீசெண்டாக 26. ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணது இது இருக்குது 840 பண்ணது. ஸோ இதெல்லாம் இப்போ தேவையில்லை. இது ஆல்ரெடி நான் வந்து பண்ணது. நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணுவேன்னா இப்போ பண்ண ஃபைலை இங்கே டேப் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுப்பேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகே. எக்ஸ்ட்ராக்ட் ஆனதும் இது உள்ள இருக்கிற இந்த தீம் பேக்கப் இருக்குல்ல இதை மட்டும் நான் டெலீட் பண்ணுவேன். ஓகே. டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை காப்பி பண்ணி போடுவீங்க. அந்த ஃபைல் இதுக்குள்ள போடுவேன். இதுக்குள்ளே போடுவேன். போட்டுட்டு இங்கே அந்த ஃபைல் வந்துருமா நம்ம டவுன்லோட் பண்ணதையுமே வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோல்டர் இருக்குல்ல இதை இப்போ நான் கம்ப்ரஸ் பண்ணுவேன். கம்ப்ரஸ் பண்ணால் இந்த இடத்துல பேக்கப்பாக வந்துருமா மறுபடியும். இப்போ அதை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா செட்டிங்ஸில் போய் இங்கே பார்த்தா இங்கே இருக்கும். இங்கே ரீஸ்டோர் கொடுப்பேன். ரீஸ்டோர் கொடுத்தா அந்த தீம் வந்துடும். பழைய தீம்ஸும் இருக்கும். இந்த தீம் புதுசாக உள்ள ஆட் ஆகிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் பண்ண தீம் தான் இப்போ பாருங்க காட்டுறேன். அந்த தீம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதை தான் நான் எஸ்ஆர்கே கிட்டேயும் காமிச்சிட்டு இருந்தேன். பர்சனலைசேஷன் தீம்ஸு இது இருக்குல்ல இந்த தீமு அப்ளை. இந்த தீமை இன்னும் ஃபர்தராக நம்ம பண்ணலாம். எப்படின்னா ஆமாம் உள்ளே போய் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே எந்த வால்பேப்பர் வேணுமோ அதை வச்சு அதெல்லாம் வச்சிங்கன்னா அந்த வால்பேப்பர்ஸை தான் காட்டும். எதுக்கு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகேயா சூரியன் வந்துருச்சா டோன் மாறிடுச்சா நார்மலாக இருக்கா. அடாப்ட் ஆகுதா அது. கம்ப்ளீட் சன்செட். இங்கே இருந்தால் நார்மல் இங்கே போனால் சன்ரைஸ். நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து 3 வால்பேப்பர் சொன்னால் 3 வால்பேப்பர் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை டோன்டாக வச்சாலும் சரி 3 வால்பேப்பர் வச்சாலும் இப்படி மாற்றும் போது இந்த 3D டெப்த்தோட வரும். லாக் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் இதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. ஆமாம் ஒன்னியும் ஆடுது நவ் பிரீப்பு. அது தீம்ஸ் வேற லெவலில் ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நச்சுன்னு இருக்கு ப்ரோ. நவ் பார் வந்துருச்சு ஃபுல்லாக. அதுவும் எந்த அளவுக்கு இருக்குல்ல. ஆமாம் என்ன பண்ணுறீங்க பயங்கரமாக இருக்கு. ஸோ இதெல்லாமே பண்ண முடியும் ப்ரோ. ஓகே இதோட முக்கிய அம்சம். மக்களே பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தீம்ஸ் குரூப்பில் ஜாயின் ஆயிருங்க. அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க தீம்ஸ் வித விதமாக. அப்படியே பேக்கப் ரீஸ்டோர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கை. சரி சார் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நல்ல ஹை குவாலிட்டி தீம்ஸாக இருக்குது அதில். ஆமாம் ப்ரோ நான் இப்போ தான் இன்னும் ஒரு 1-2 தீம் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். அதான் இப்படி தான் தெரிஞ்சு போச்சு. கரெக்ட். அதை பண்ணி விடுவோம் அப்படின்னு பார்க்குறேன். மாஸ் ட்ரை பண்ணிட்டு வேணா நான் வேறு ஏதாவது நல்ல தீம் இருந்ததுன்னா வேறு ஏதாவது வீடியோவில் சொல்கிறேன். ரைட். ஹே ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி கௌதம். பார்க்கலாங்க. பாய்.